லைக் கேப்டன் அமெரிக்கா, நாட் லைக் an Iron Man. தியரியில விடவிடுறன்றது உனக்கே தெரியாது, அதான் பிரச்சனை. கண்ணாடியை திருப்பிட ஆட்டோ எப்படி ஓடும் தம்பி. ஃபைனல் பேப்பர் அத்தனையுமே ஒரு புத்தகம் தான். 2 ஷீட்ல மொத்த இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் எழுதி முடிச்சிடும். இவ்வளவு நாளா உனக்கு ஏன் கெமிஸ்ட்ரிக்கு மார்க்ஸ் வர்றேன்னு தெரியுமா? பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் என்ற விஷயம் கெமிஸ்ட்ரிக்கு 100% உண்மைடா. வணக்கம் பிள்ளைகளே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் டிகோட் கெம் ஒர்க் அவுட் அதோட பார்ட் 1. ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் பேசிக்கலா இருக்கு. அதாவது நான் உங்களுக்கு அங்கால படிப்பிக்க போற செக்ஷன்ஸ் அது இருக்கட்டும். நான் இப்ப இதுல செய்ய போறது வந்து இப்ப கெமிஸ்ட்ரிக்கு வந்து இப்ப பிசிக்ஸுக்கு செய்த மாதிரி எம்சிக்யூக்கு தனியே, எஸ்ஏக்கு தனியே, ஸ்ட்ரக்சருக்கு தனியே செய்யணும்ல எந்த ஒரு அவசியம் இல்லை. அது ஒன்றடியாவே செஞ்சு முடிக்கலாம். ரீசன் வந்து அவ்வளவுக்கு அது ஈஸி. பிகாஸ் அது ஒரு பேட்டர்ன்ல தான் போய்கொண்டிருக்கும். அதனால அது வந்து என்ன சொல்றது, இட்ஸ் லைக் அ ப்ரீடிட்டர்மைட். என்ன வரப்போதுன்றது ஒரு பேசிக்கலி தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் வர மொழியும் மற்றபடி ஒரே பேட்டர்ன்ல தான் வரப்போதுன்றதால யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் தட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். அதாவது இந்தியன் ஒர்க் அவுட் மெயின் குறிக்கோளே வி லைக் கேப்டன் அமெரிக்கா, நாட் லைக் an Iron Man. உன்னிட்ட என்னென்ன இருக்குன்னு காட்ட முற்படக்கூடாது. அது என்னத்துக்கு? அது பிசிக்ஸுக்கு உங்களோட ஞானம், நாலேஜ் எல்லாமே தேவை. பிகாஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமென்று காட்டினா அதுக்குரிய மார்க்ஸ் வரும். பட் கெமிஸ்ட்ரியில அப்படி இல்லை. கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருக்கும். அப்படி அதாவது அந்த சைட்ல இருந்து என்னென்ன வரப்போதுன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்தீங்கடா, அதான் என்னது கெமிஸ்ட்ரி. அவ்வளவுதான் விஷயம். ஸோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நான் 3 விஷயத்தையும் பத்தி கதைப்பேன். ஸோ எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ ஆஸ் யூஷுவல். எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ இந்த 3ஐயும் பத்தி கதைக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேப்பர். ரெண்டு வரைக்கும் உனக்கு தெரியாது, எனக்கு வடிவா தெரியும். அடே எம்சிக்யூல என்னடா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது? கால்குலேஷன் கஷ்டமே. எம்சிக்யூல கால்குலேஷன் கஷ்டம் இல்லை. நீங்க எல்லாம் ஒரு ஷார்ட் வச்சிருப்பீங்க. ஆனா நான் எம்சிக்யூல தியரி நல்லா செய்வேன், ஏன்னா கால்குலேஷன் குறைஞ்சாலதான் மார்க்ஸ் வரதுன்னா அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருப்பேன் தெரியுமா? அதாவது உனக்கு 30-32 எம்சிக்கு வந்தாலும் நீ ஒரு ஷார்ட் வச்சிருப்பேன். கால்குலேஷனாலதான் மார்க்ஸ் குறைஞ்ச ஒரு ஷார்ட் வச்சிருப்பீங்க. உன்னுடைய உருட்டுகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு காட்டுற போது 41 கேள்வி தியரி சரியோ, 9 கேள்வி தான் கால்குலேஷன். நீ எந்த பாஸ் பேப்பரை வேண்டாலும் எடுத்துப்பேன். நான் படிக்க நான் வந்து 2021 வரைக்கும் தான் செஞ்சிருப்பேன். இப்ப மாத்தினாங்களா எனக்கு தெரியாது. 2021 முதல் வந்து எந்த பாஸ் பேப்பர் வேண்டாலும் எடுத்துப்பேன். 2011-10 இருந்து 41 தியரிகளையும் 9 இந்த 9 கால்குலேஷன் எது? உங்க யூனிட் 3 கால்குலேஷன், கேசஸ் கால்குலேஷன், தெர்மோ கால்குலேஷன், பிசிக்கல் கால்குலேஷன், எலக்ட்ரோ கால்குலேஷன், இன்க்ளூடிங் சகல கால்குலேஷன், எல்லா கால்குலேஷனும் ஒண்டா சேர்த்து 9 கால்குலேஷன் தான் வரும். சோ மொத்தத்துல நீ கால்குலேஷன்ல பிளவிட்டாலே நீ 41 சரி எடுத்துருக்கணும். அப்ப நீ எங்க பிளவுற? தியரியில. நீ தியரியில பிளவுறன்றது உனக்கே தெரியாது, அதான் பிரச்சனையே. வழங்குதா? சோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, first you have to understand the structure of the paper. இந்த பேப்பர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல 41 கேள்வி தியரி இருக்கு. அந்த தியரி கேள்வியில உங்களுக்கு 20 கேள்வி சொலிடா ஸ்டேட்மெண்ட், அதாவது 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மிச்ச 10 ஏபிசிடி, மிச்சம் உங்களுக்கு இந்த 10 போன மிச்சம் ஒரு 21 கேள்வி இருக்குல்ல, அந்த 21 கேள்வியில ஒரு 10 to 15 கேள்வி, ஒரு 10 கேள்வி கிட்ட என்னத்துக்குள்ள வந்து சேரும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நேர 5 ஸ்டேட்மெண்ட்டும் வசனம் மாரியே வந்து சேரும். ஒரு 10 to 12 கேள்வி கிட்ட 5 ஸ்டேட்மெண்ட் என்னவா செஞ்சு சேரும்? வசனமா வந்து சேரும். மிச்சம் தான் உங்களுக்கு என்னது? அந்த கம்பேரிசன். என்னது? இந்த கொதிநிலை ஒப்பிடு, உருவ நிலையை ஒப்பிடு, இதை கண்டுபிடி, இது என்ன மூலகம் அப்படின்னு கேட்பாங்களே, அது மிச்சத்துக்குள்ள வரப்போம். ஸோ யூ ஹாவ் டு பிராக்டிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். யூ ஹாவ் டு பிராக்டிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன். இப்ப யாராவது எனக்கு சொல்லுங்க, நீ விழுந்து விழுந்து கால்குலேஷன் பிராக்டிஸ் பண்ணுவ தெரியுமோ? அதாவது உனக்கு நான் தியரியில என்ன வந்தாலும் செய்வேன்னா எனக்கு கால்குலேஷன் தான் பழகுறேன், நான் விழுந்து விழுந்து கால்குலேஷன் செய்வேன். நீ அப்படி விழுந்து விழுந்து கால்குலேஷன் பிராக்டிஸ் பண்ணாலும் உனக்கு எம்சிக்யூல மார்க்ஸ் கூடாது தெரியுமோ? இப்ப விளங்குது ஏன் கூடாதுண்டு. அடே இங்கதான்டா பிரச்சனையை மாத்தணும். தாக்க விதத்தை கூட்டணும்டா, எது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்போ அங்கதான் கை வைக்கணும். எந்த ஸ்டெப் ஃபாஸ்டா நடக்குதோ அதுல கையை வச்சு பிரயோசனம் இல்லை. இங்க இதுதான் ஆர்டிஎஸ், ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இவரை தான் மாத்தணும். இவரை மாத்தி கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும் தம்பி? ஓடாது. விளங்குதா? இவனால நீ கால்குலேஷனை பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி உனக்கு மார்க்ஸ் கூடாம இருக்குமே. இப்ப விளங்குதா உனக்கு ஏன் மார்க்ஸ் கூடாம இருக்குண்டு? ஆர்டிஎஸ் வேலை இருக்கிற. சோ நீ ஸ்டேட்மெண்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணணும். இங்க நீ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நான் உனக்கு பிசிக்ஸ் படிக்க சொல்லியிருப்பேன். அடே பாஸ் பேப்பரை தவிர வேற ஒன்றையும் செய்யாத. ஏன் பாஸ் பேப்பரை தவிர வேற ஒன்றையும் செய்யாத? பிகாஸ் மற்ற எந்த பேப்பருமே உங்க ஸ்டாண்டர்டுக்கு செட் பண்ணிருக்க மாட்டேன். முக்காவாசி ஓவர் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு, இன்க்ளூடிங் எவ்ரி டேர்ம் பேப்பர்ஸ் தட் யூ ஆர் ஹேவிங் அண்ட் மொரட்டோ பேப்பர், எவ்ரிதிங் உங்க ஸ்டாண்டர்டுக்கு ஓவர் ஸ்டாண்டர்டா தேவையில்லை. அவ்வளவுக்கு பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. அதாவது ஃபைனல் பேப்பரை விட கூடிய ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஃபைனல் பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு எதுவும் இருக்காது. பட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. பிகாஸ் நீ ஃபைனலுக்கு வெளியிலேயும் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் உனக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். என்னென்றால் நீ உன்ன கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கணும். அதாவது கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின். அதாவது உங்களை ஏன் நான் பிசிக்ஸ்ல வேற கேள்வி செய்ய வேண்டாம்னு சொன்னா தெரியுமா? ஏன்னா நீ அதுக்கு விட வரடே டிப்ரெஷன் ஆகும். என்னுடைய நிறைய பிள்ளைகள் வந்து அண்ணா ஃபீல் ஒர்க்ஸ் என்ற மார்க்ஸ் வந்தேன் அண்ணா, எனக்கு எம்சிக்கு குறைஞ்சிட்டேன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணேன்னா எனக்கு ஃபீல் ஒர்க்ஸ் என்ற எம்சிக்கு எனக்கு 25 தான் வந்தான்னா நான் சொன்ன பிரச்சனை இல்லை.
எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கேள்வி வந்ததா? ஓம். எத்தனை கேள்வி வந்தது? 15 கேள்வி வந்தது. நீ படிச்சனியா? படிக்கல. ஏண்டா 35க்கு தான் உனக்கு பேப்பரே. முதல் பேப்பரே உனக்கு 35க்கு தான். அந்த 35ல நீ 25 சரி எடுத்திருக்க. அவங்களோட பேப்பருக்கு 35க்கு 25 எடுக்கிறது உலக அதிசயம். சரியா? சோ நீ நல்ல லெவல்ல தான் இருக்க. இது அந்த எல்லா பிள்ளைக்கும் விளங்குமா? என்னோட ஒரு பிள்ளை வந்து கேக்குது, அந்த பிள்ளைக்கு சொல்றேன். பட் எல்லா பிள்ளைக்கும் விளங்குமா? விளங்காது. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். அந்த பிள்ளை திருப்பி கடை பாஸ்ட் பேப்பர்ல உனக்கு எத்தனை வந்தது? அந்த பிள்ளை எனக்கு சொல்லுது, அண்ணா கவலையினப்பல முதல் கூட வருது. லைக் 15, 16 கவலையினப்பள்ளையை கூப்பிட்டு வரதுன்னா, இப்ப எனக்கு அவ்வளவுக்கு வரலன்னா மேக்ஸிமம் 5, 6 தான் வரும். சம்டைம்ஸ் 2, 3 கூட வந்திருக்கேன். நான் அதுக்கு பேர் தாண்டா இம்ப்ரூவ்மெண்ட். 16, 17 கவலையினப்பிள்ளையில இருந்து நீ இம்ப்ரூவ் பண்ணி இப்ப 5, 6 கவலையினப்பிள்ளை 2, 3 கவலையினப்பிள்ளை இந்த ஒர்க் அவுட் திருப்பி கண்டினியூ பண்ணி நீ இன்னும் செய்வாய். பாஸ்ட் பேப்பரை திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ண கவலையினப்பிள்ளையை குறைப்பேன். ஏன் நான் வேற பேப்பருக்கு போனான்னு சொன்னா இப்போ உனக்கு விளங்குது. பிகாஸ் வேற பேப்பர் உங்களோட ஸ்டாண்டுக்கு செட் பண்ணாம இருக்க உங்களை அதை டிமோட்டிவேட் பண்ண பாக்கும். அப்ப அந்த டிமோட்டிவேஷன்ல தப்பிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு நோ என்னுடைய டார்கெட் பாஸ்ட் பேப்பர் தான். நான் மற்ற பேப்பரை செய்வதற்கு காரணம் வேற வேற கேள்வியிலிருந்து நொலேஜ் எடுத்து எனக்கு அதுல கவலையினப்பல விடுறேனா இல்லாட்டி அதுல இருந்து நான் எதுவும் பிளவுறேனான்றதை கண்டுபிடிச்சு அந்த நொலேஜை கொண்டு வந்து நான் பாஸ்ட் பேப்பருக்கு அப்ளை பண்றேனா இல்லையான்றதான் முக்கியம். நீங்க என்ன செய்றீங்க? அந்த பேப்பர் தான் ஒரு ஸ்டாண்டர்ட். நான் அந்த பேப்பருக்கு ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்தா தான் நான் ஃபைனல்ல நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். ஒரு பிழையான ஸ்டீரியோ டைப்புக்கு வந்து குழம்புறீங்க. அண்ணா என்ன சொல்றேன்? அந்த பேப்பரை பிராக்டிஸுக்கு ஈவன் நீ செய்யற எல்லா டேர்ம் எக்ஸாமே பிராக்டிஸ் எக்ஸாம் தான், நாட் அன் எக்ஸாம். பிராக்டிஸா பண்ணி அதுல என்ன பிளவுறியோ அதை கொண்டு ஃபைனல்ல போடும். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். விளங்குதா? அதைத்தான் சொல்றேன். சோ அப்படித்தான் கெமிஸ்ட்ரிக்கு செய்யணும். கெமிஸ்ட்ரிக்கு நீ பாஸ்ட் பேப்பரோட மாடல் பேப்பர், மோரா பேப்பர் செய்யலாம், ஃபீல்ட் ஒர்க் சென்டர் செய்யலாம், ப்ரொவின்ஷியல் செய்யலாம், டிஎஸ் செய்யலாம், ராயல் செய்யலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். ஆனா முக்கியமான விஷயம் ஸ்கீம் இருக்கிறதா செய். ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல். மொரட்டோ ஸ்கீம் நான் பிள்ளை சொல்ல மாட்டேன். பட் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் ஸ்கீம்ல பிள்ளைகள் இருக்கிறதுக்கு பிள்ளைகள் இருக்க இருக்கும். அது ரீசன் என்னடா அந்த ஒரிஜினல் ஸ்கீம் வந்து சம்டைம்ஸ் வெளியில வராது. என்ன ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஸ்கீம் விட்ட அப்புறம் அது வந்து பள்ளிக்கூடங்களுக்கு வரும். பள்ளிக்கூடங்களுக்கு வந்த அப்புறம் நாங்க சண்டைக்கு போவோம் தானே. சோ சண்டைக்கு போக ஆட்டோமேட்டிக்கா சில ஸ்கீம் மரம் அந்த மாறின ஸ்கீம் உங்களுக்கு வரடி. அதான் உள்ள இருக்க பிரச்சனை. என்னடா உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸ் இருக்காதல்லோ, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் டெவலப் பண்ண சொல்றேன். நாங்க செய்யறது சரியா இருக்கும், இல்லாட்டி நான் சரியா இருக்கிற லெவலுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாத பிள்ளை அல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணி கொண்டிருக்க பிள்ளை என்ன செய்யும்டா ஸ்கீமை பார்த்துட்டு ஸ்கீம் பிள்ளையா இருந்தாலும் தான் பிள்ளையா இருக்கணும்னு வச்சுக்கொள்ளும். இந்த எல்லாத்தையும் விளங்கினா பிறகு நீ மாடல் பேப்பர் செய்ய வலிக்குது. அதாவது மாடல் பேப்பர் ஸ்கீம் பிழையாக இருக்கலாம், ஆகவே நான் அதற்கு ப்ரிப்பேரா இருக்கணும். மாடல் பேப்பர் என்பது எனக்கு பிராக்டிஸுக்கான பேப்பரே தவிர அது என்ன எவாலுவேட் பண்ற பேப்பர் இல்ல. நான் மாடல் பேப்பர் செய்யறதுக்கு காரணம் எனக்கு புது கொஸ்டின்ஸ் நான் தெரிஞ்சு கொள்றதுக்கும் வேற வேற தேர்மாரின டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் எடுத்துக்கொள்றதுக்குமே தவிர அது என்ன எவாலுவேட் பண்ணுவதற்கு அல்ல. இதுல இருந்து நான் எந்த ஒரு மார்க்ஸோ கல்குலேஷனோ பார்க்க போறது இல்ல. ஜஸ்ட் நான் எனக்கு அந்த ஒரு புது கேள்வி இருக்கா ட்ரை பண்ணி பார்க்க போறேன். விட வருதா ஓகே, விட வரையிலையா வேற 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ட்ரை பண்றேன். அப்படி ஒருத்தருக்கும் வரல ஓகே அந்த கேள்வி வரேன். பிகாஸ் அது சிலபஸ்ல இல்லாம இருக்கலாம், ஸ்டாண்டர்ட் இல்ல. ஏதோ நாங்க எல்லாரும் 50க்கு 50 எடுக்கத்தானே பிளான் பண்ணி கொண்டிருக்கோம். நோ, வி ஹேவ் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஸ். அந்த ஒரு கேள்வி உனக்கு தெரியாதுன்றதுக்காக உனக்கு கெமிஸ்ட்ரி தெரியாத அவசியம் இல்லையே. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஆக பிரச்சனை இருக்கிறத விட்டுட்டு போங்க. ஏன்டா நீங்க நல்லா இருக்க 49 கேள்வியை பிராக்டிஸ் பண்ணாம அந்த பிளவுற அந்த ஒரு கேள்வியை தான் திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஜஸ்ட் லீவ் இட். ஏன்னா அதான் சொல்றேன், அது ஃபைனல் பேப்பர் இல்ல. ஃபைனல் பேப்பர்ல 50 கேள்வி உனக்கு தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். அதுல ஒரு கேள்வி தெரியாட்டி மேபி அது அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கலாம். எங்களுக்கு அதை பத்தி அக்கறை இல்லையே. ஜஸ்ட் லீவ் இட். அதைத்தான் சொல்றேன். இந்த எல்லா ஞானமும் இருந்தா மட்டும் நீ என்ன செய், இதுக்குள்ள போ. இல்லாட்டி இதுக்குள்ள மட்டுமே இல்ல. அதான் இதுல நீ எந்த யோசிக்க தேவையில்லை. அவன் என்ன போட்டிருக்கானோ அவ்வளவு உனக்கு வரும். அதனால நீ எதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கெமிஸ்ட்ரிக்கு ஏன் நான் இது சொல்றேன்டாடா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கல அது ஆன்டிக்காமே வேலை செய்யும். கேர்லெஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொஸ்டின். இது நான் பயோ எம்சிக்கும் சொன்னான்னு நினைக்கிறேன். நீ செய்யற கொஸ்டின்ஸ் கூட கேர்லெஸ் குறையும். எக்ஸாம்பிள் சில்வர் சென்டர்ல நான் நினைக்கிறேன் 5th term 4th term எனக்கு தெரியல. நான் செஞ்ச பேப்பர்லயும் இருந்திருக்கு, மேபி உங்களுக்கும் வந்திருக்கு. ஏற்கனவே சொன்னான்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். அந்த கேள்வி சொல்லியிருப்பேன். அந்த ரேட்டுல வந்து ஒரு கேள்வி போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த ஒரு தாக்கியுடன் ஒப்பிடுகையில் இன்னொரு தாக்கியின் சரிவு மிக அதிகமாக இருக்கும் பொழுது அத்தாக்கத்தின் தாக்க விதமானது அச்சரிவில் தாங்க அத்தாக்கியின் அதிகமா இருக்கிற தாக்கியின் சரிவில் தாங்கான்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்களா? மேபி 21 பேப்பர்ல இருக்கணும். அது போட்டிருப்பாங்க. சோ அந்த கேள்விக்கு வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்களே. நீங்க வந்து என்ன சொல்லியிருப்பீங்க, அண்ணா அது அந்த தாக்கத்துல அது ஒன்று பெருசா இருந்தா ஒன்று வந்து 0.001 மூலா இருக்கேன்னா மற்றது வந்து 1 மூலா இருந்தான்னா நாங்க ரேட் எழுதிக்கேன்னா இதுல செறிவு மாறாதானேன்னா அப்ப செறிவு மாறாட்டி தாக்க வீதம் மாறாதானே நீங்க ஒரு கன்செப்டுக்கு வந்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது A இது B, இது எலிமெண்டரி ரியாக்ஷனாக இருந்தால் ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு A இன்டு B தானே. சரி, இதான் ரியாக்ஷன் வைங்க. இப்ப எலிமெண்டரி என்னன்னு இதான் ரியாக்ஷன் வையா. அடே முதன்மை தாக்கமா இருந்தா அப்படி நேரம் தானே வரும். நான் பிசிக்ஸ் படிப்பிக்கிறேன்டா, கெமிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? சோ அப்படித்தான் வரணும். சோ அப்படி இருக்கேக்க நீங்க என்ன யோசிப்பீங்க, அண்ணா இதுன்ற ரேட்டை விட இது பெருசா இருக்கீங்க மாறான்னு யோசிப்பீங்க. பட் அப்படி இல்ல, அது மாறும். ஏன்டா டே
இந்த ஒரு மூலை 2 மூலாக்கு ரேட் மாறுமா மாறாதா? மாறும். அந்த ஒரு மூலை 10 மூலாக்கு ரேட் மாறுமா மாறாதா? மாறும். சோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் தாக்க வீதம் தங்கும். ஆனா என்ன 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 தங்காது? பரிசோதனை நடைபெறும் நேரத்தில் இந்த தாக்கியின் செறிவில் ஏற்படும் மாற்றம் தாக்க வீதத்தை பாதிக்காது. பரிசோதனை நடைபெறக்கு இதுன்ற செறிவுல ஏற்படுற மாற்றத்தை நீ புறக்கணிக்கலாம். அதனால அது தாக்க வீதத்தை பாதிக்காது. அதுக்காண்டி தாக்க வீதத்தை பாதிக்கான்னு சொல்லாமா? அதுன்ற செறிவை டபுள் ஆக்கு செறிவு தாக்க வீதம் மாறும். நீ யோசிப்ப இது ஃபீல்ட் சென்டர் நோட்ஸ் போட்டிருக்காங்க புதிய டார்கெட் ஒரு கேள்வி வரும் ஒண்ணுமில்ல 2017 ஃபைனல் பேப்பர் எடுத்து 34வது 35வது எம்சிக்யூ நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல சி ஸ்டேட்மெண்ட் இதே ஸ்டேட்மெண்ட் இருக்கு 2017 34வது 35வது ஸ்டேட்மெண்ட் சி ஸ்டேட்மெண்ட் இதே ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஃபைனல் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணு அதே நாலேஜ் இந்த 2017 பேப்பர் பிராக்டிஸ் பண்ணப்பல இந்த கேள்விக்கு யோசிக்கணுமா தேவையில்லை பிகாஸ் அது ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிடுது ஓகே 2016 ஸ்டேட்மெண்ட் பாருங்க 46வது இருக்கணும்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் ரிமெம்பர் 46 47 அதே மாதிரி 2020லயும் அதே லெவல்ல ஒரு கேள்வி இருக்கணும் பாரு இதுல 2 பியூட்டனை பத்தி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுலயும் அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க அதாவது ஆர்கானிக் இந்த ஐசோமர்ஸை பேஸ் பண்ணி கொண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க ஒன்றுக்கொன்று ஆடியமாக அமையும் அமையாதுன்னு போட்டிருப்பான் இன்னொன்னுல பேர் ஒன்றுக்கொன்று ஆடியமாக அமையும் திண்ம சோதியம் என்று போட்டிருப்பான் ஒரு பேப்பர்ல திண்மம் என்ற வேர்ட் இருக்காது இன்னொரு பேப்பர்ல திண்மம் அதாவது ஸ்டீரியோ ஐசோமஸ் என்ற வேர்ட் வந்து ஒரு பேப்பர்ல இருக்காது ஒரு பேப்பர்ல இருக்கு இல்லாத பேப்பருக்கு அது போல இருக்கிற பேப்பருக்கு அது சரி ஏன்னா திண்ம சமவோதியத்துல மட்டும்தான் என்ன கதைக்கலாம் அது ஒப்டிக்கலா டயஸ்டீரியோமர்ஸ் மட்டும் நீ கதைக்கிறது வந்து ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ல மட்டும்தான் கேட்கலாம் பிகாஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு மொலிகுலர் ஃபார்முலா முதற்கொண்டு எல்லாம் சமனா இருக்கணும் அது 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ல வேறுபட்டா மட்டும்தான் அதை கதைக்கலாம் சோ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்க்குள்ள இந்த டயஸ்டீரியோமர்ஸ் வேறுபடல அதே 2017 பேப்பர் நான் நினைக்கிறேன் 43 45 ஒரு எம்சிக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுல லீச்செட்லிஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி கொண்ட கேள்வி போட்டிருப்பாங்க அதுல 2வது ஸ்டேட்மெண்ட் அதாவது கூற்று ஏ கூற்று பி கூற்று 1 கூற்று 2 அந்த கூற்று 2ல ஒரு விஷயம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க கனவளவை மாற்றும் கனவளவை மாற்றம் ஏதோ அமுக்கத்தை மாற்றும் போது தாக்கம் முன்னோக்கி நகரமோ பின்னோக்கி நகரம் ஏதோ சம்திங் அதை பத்தி ஒரு விஷயம் இருக்கு அந்த கனவளவை மாற்றுறதால தாக்கம் மாறுற சம்பந்தமா ஒரு விஷயம் இருக்கு பிகாஸ் இந்த கேள்வி இருக்க எங்களுக்கு போடேன் இந்த வகுப்புல இருந்த ஒரு போய் வந்து மிஸ்ஸிட்ட சண்டைக்கு போனவன் பிகாஸ் மிஸ் வந்து இதுல ப்ரெஷரை மாத்துறேன்னு தான் சொல்லி இருக்கு மிஸ் மூளை மாத்தி பிரஷரை மாத்துறாங்களா கனவளவை மாத்தி பிரஷரை மாத்துறாங்கன்னு சொல்லல மிஸ் சோ இந்த கேள்விக்கு ஓப்பன் பண்ணணும் ஏன் தான் யோசிக்கிறது பிள்ளைன்னு கேட்டார் நான் சிம்பிளா சொன்னேன் ஃபைனல் பேப்பர் எடுத்துப்பேன் 2017 பேப்பர் எடுத்துப்பார் அதே கேள்வி இருக்கு அந்த பேப்பர் நினைக்கிறேன் கனவளவை மாற்றி அமுக்கத்தை மாற்றான்னு அவன் கொடுத்துருக்க மாட்டான் தனிக்கு உமா அமுக்கத்தை மாற்றானது சம்திங் அப்படி அந்த அந்த அதே ஸ்டேப் எனக்கு நான் பிசிக்ஸ் தான் படிப்பிக்கிறேன் ஸோ ஐ எம் நாட் டூயிங் கெமிஸ்ட்ரி பட் ஐ ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் அதனால தான் சொல்றேன் ஸோ அந்த விஷயம் 2017 பேப்பர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் 2017 அந்த பின் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கூட்டு 2ல அந்த விஷயம் இருக்கணும் சோ அதை நான் ஆதாரமா காட்டினேன் எனக்கு அது சரியா வந்தது 2015 பேப்பர்ல 44வது எம்சி கொடுங்க 2015 பேப்பர்ல 44 நினைக்கிறேன் எஸ் பிளஸ் என்ஏஓஎச் கந்தகம் பிளஸ் என்ஏஓஎச் ரியாக்ஷன் எழுதிருப்பாங்க நினைக்கிறேன் மேபி ஐ திங்க் சோ கந்தகத்துக்கும் என்ஏஓஎச்சுக்கும் இடையில நடக்கிறது இருவழி விகாரம் Na2S பிளஸ் Na2S O3 பிளஸ் H2 அந்த ரியாக்ஷன் வந்து இதண்டு போட்டிருப்பாங்க இல்ல எனக்கு Na2S O3 பிளஸ் H2 ஞாபகம் இருக்கான்னு உனக்கு அது ஞாபகம் இல்லையா நீ அதை வெக்கப்படணும் அது அடுத்த விஷயம் ஓகே சோ அதை போட்டுட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாங்க சார் ஒரு தாக்கத்தின் போது ஒரு குறித்த மூலகம் ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றத்துக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படுதல் இருவழி விகாரம் எனப்படும் போட்டிருப்பாங்க அந்த கேள்விக்கு நீ விட எடுத்து 1 2 4 3 விடையும் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் 1 2 4 1 2 5 ஏதோ சம்திங் அந்த 3 விடையோ 4 விடையோ கொடுத்துருப்பாங்க ரீசன் நீங்க அப்புறம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இல்ல எலபரேஷன் வாட்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த கேள்விப்புல ரீசன் ஒரு தாக்கத்தில் ஒரு குறித்த மூலகம் இல்ல ஒரு தாக்கத்துல வந்து ஒரே ஒட்சியேற்ற நிலையில் உள்ள குறித்த மூலகம் அதாவது 2வது ஸ்டேட்மெண்ட் சரி எண்ணம் கொடுத்திருப்பான் பிழை எண்ணம் கொடுத்திருப்பான் 2வது சரியண்டா ஃபர்ஸ்ட் ஆன்சரும் தேர்ட் ஆன்சரும் வரணும் நினைக்கிறேன் அப்படித்தானே 2வது சரியண்டா ஃபர்ஸ்ட் ஆன்சர் 2வது பிள்ளையா தேர்ட் ஆன்சர் அப்படியேதான் கொடுத்துருப்பாங்கன்னா அதுல ஏன் கொடுத்தவன்டா அதுல ஒரே ஒட்சியேற்ற நிலையில் உள்ள மூலகம் என்று வரணும் இல்லாட்டி பிள்ளை ஒரே ஏன்னா ஒரு மூலகம் ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றத்துக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படலாம் பட் அது ஒரு ஒட்சியேற்ற நிலையில இருந்துதான் அப்படி உட்படும் அப்படின்றதான் இருவழி விகாரம் இல்லாட்டி என்ன ஒரு வழி ஒன்றிப்புக்கும் அப்படித்தாண்டா ஒரு நேரத்துல ஒரே மூலகம் ஆக்சிஜன் ஒரு மூலகமும் இப்படியும் உட்படும் அப்படியும் உட்படும் இப்படி வாரது ஒரு வழி ஒன்று அப்பையும் ஒரு மூலகம் ஆக்சிஜன் என்ற ஒரு மூலகம் ஒட்சியேற்றம் தாழ்த்தலுக்கு உட்படுது இது ஒரே ஒட்சியேற்ற நிலையில் உள்ளது வேர்ட் இல்லாம போனது அதனால அவன் என்ன செஞ்சவன் 2 விடையும் கொடுத்தவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரியும் ஃபைனல் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணு அப்பதான் தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த நொதியல் நீங்க படிச்சிருப்பீங்களே நொதியத்துல வந்து எல்லா நொதியங்களும் வெப்பநிலையுடன் மாறுமா மாறாதன்ற ஒரு விஷயம் குழப்பமா இருக்கும் பயோ படிக்கிறாங்களுக்கு தான் ஆக டிப்ரெஷனா இருக்கும் எல்லா நொதியங்களும் வந்து அந்த வெப்பநிலை கூடாதுல தாக்க வீதம் அந்த வெப்பநிலை கூட தாக்க வீதம் அதிகரிக்கும் பயோக்கார என்ன போடுவீங்க அந்த குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல மாறாத அந்த விஷயம் எல்லாம் அது ஃபைனல் பேப்பர்ல கேட்டிருக்காரு ஃபைனல் பேப்பர்ல நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பழைய பேப்பருக்கு போனீங்கன்னா அந்த ஃபைனல் பேப்பர்ல இருக்கு அடுத்தது நொதியத்தின் ஐ மீன் தாக்க வீதம் வந்து ஐ மீன் வெப்பநிலையை கூட்டேக்க அந்த ஏவட் சக்தி அதை குறைக்கிறதால தான் இப்ப தாக்க வீதம் கூடுதல் இருக்கு முதல் பேப்பர்ல அப்படி இருக்காது ஏவட் சக்தியை குறைக்கும் இப்ப ஏவட் சக்தியை குறைந்த மாற்றுப்பாதை இப்ப இருக்கு இந்த விஷயம் எல்லாம் ஃபைனல் பேப்பர்ல இருக்கு
ஃபைனல் பேப்பர்ல சகல விஷயம் இருக்கு. சோ எஸ் யூ ஹேவ் டு பிராக்டிஸ் ஃபைனல் பேப்பர் மக்களே. ஃபைனல் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணு. இவ அவ்வளவுக்கு நான் காரணமா சொல்றது மை குருநாதர் டயஸ். பிகாஸ் என்ன படாத பாடு படுத்துறவர் ஃபைனல் பேப்பரை செய்யறதுக்கு. அவர் அப்ப சொல்லிக்க எனக்கு விளங்கல. பிகாஸ் நானும் முன்ன மாதிரி தானே எழுதுனேன் சார். அப்ப சொல்லிக்க விளங்கல. நான் என்னுடைய ஃபைனல் பேப்பர் என்ன கெமிஸ்ட்ரி 50-50 சரியா. பேப்பர் நடந்து முடிஞ்ச கையோட நான் சார்ட்ட போய் சொன்னேன். சார் பேப்பர் எப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் சார் இது என்ன சார் செஞ்ச பேப்பர் திருப்பி போட்டிருக்காங்க. அந்த வருஷம் வந்தகளையே கொஞ்சம் வலிவை மட்டும் மாத்தி போட்டு இந்த வருஷம் புதுசா போட்டிருக்காங்க. இதுக்கு முதல் வருஷம் ஏ என்று கேட்டவங்க இப்ப பி என்று கேட்டிருக்காங்க. அந்த வருஷம் பில இருந்து ஏக்கு வந்த என்ன கேட்டவங்க இந்த வருஷம் ஏல இருந்து பிக்கு வந்து என்ன மட்டும் கேட்டிருக்காங்க. சோ பழைய பேப்பர் திருப்பி போட்டிருக்காங்க சார். இதுக்கு தாண்டா சொல்றான் பாஸ்ட் பேப்பர் பிராக்டிஸ் பண்ண அப்பதான் எனக்கு விளங்குது. அது பாஸ்ட் பேப்பர்ஸ் ஹேஸ் எவ்ரி நாலேஜ் தட் யூ நீட். நீ தேர்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாஸ்ட் பேப்பர் இருக்க முடியும். அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பேப்பர்ன்றது இந்த பைபிள் பகவத்கீதை அந்த குர்ஆன் அது மாதிரி இதுவும் ஒரு விஷயம். நெஞ்சு லாபம். பிசிக்ஸுக்கு ரிசோர்ஸ் புக் இல்ல, நாலேஜை வச்சுதான் எழுதணும். பயாலஜிக்கு ரிசோர்ஸ் புக்ல என்ன இருக்கோ அதான் வேத வாக்கு. கெமிஸ்ட்ரிக்கு அப்படி இல்ல மகனே. ரிசோர்ஸ்ல இல்லாட்டியும் ஃபைனல் பேப்பர்ல ஒரு விஷயம் இருக்குன்னா அது வேத வாக்கு. அதான் கெமிஸ்ட்ரி. அதான் கெமிஸ்ட்ரியில இருக்க நல்ல விஷயமே ரீசன். ஃபைனல் பேப்பர் அத்தனையுமே ஒரு புத்தகம் தான். ஃபைனல் பேப்பரை படிக்கிறவன் உனக்கு இப்ப நான் சொல்லுவேன். இப்ப நான் உனக்கு ப்ரொமிஸ் பண்ண நீங்க கட்டாயம் ரிசோர்ஸ் புக் வாசிக்கத்தான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனா நான் ஃபைனல் போய்க்கு நான் ரிசோர்ஸ் புக் வாசிட்டு போனது கிடையாது. இண்டஸ்ட்ரியல் என்வயர்மெண்ட்ல தவிர வேற என்னத்துக்கு நான் ரிசோர்ஸ் புக் வாசிச்சா சரித்திரமே கிடையாது. ரீசன் எனக்கு ஃபைனல் பேப்பர் அவ்வளவு எந்த ஸ்கீம்ல என்ன எழுதியிருக்கா எனக்கு நான் ஃபைனலுக்கு போக இப்ப அவ்வளவுக்கு ஞாபகம். எனக்கு ஃபைனலுக்கு போக எந்த வருஷம் என்ன எஸ்ஏ வந்தன்றது தெரியும். லைக் 2011ல இருந்து 2021 வரைக்கும் ஆர்கானிக்ல எந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன கேட்டவன், எந்த எஸ்ஏல என்ன கன்வர்ஷன் கேட்டவன், என்ன மெக்கானிசம் கேட்டவன், இன்ஆர்கானிக்ல என்ன மூலகம் கேட்டவன்ன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். மேபி டயசர் உங்களுக்கு சொல்லிருப்பேன் 25 சொல்லிருப்பேன். இன்ஆர்கானிக் படிப்பு கேட்க ஒருத்தன் வந்து 2 ஷீட்ல மொத்தம் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் எழுதிட்டு வந்தேன்னு சொன்னவரா? 2 ஷீட்ல மொத்த இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் எழுதிட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பானே அந்த ஒருத்தன் அடியேன்றான். அதையும் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் மேபி. இதே விஷயம் தான் அப்பவும் படிச்ச ஒரு பட்ஜெட் கொஞ்சம் ஒருத்தன் வந்து எனக்கு 2 நாள்ல அந்த சீட்டை கொண்டு வந்து அந்த அடியேன் நான் வேற ஒருத்தரும் இல்ல. ஐ மீன் அது வேற புக்ல இருந்த அவ்வளவு இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் அப்பதாண்டா விளங்கினது. நாங்க தாண்டா முக்கிய இன்ஆர்கானிக் படிக்கிறோம். 2 ஷீட்ல மொத்த இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் எழுதி முடிச்சினான். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். வெரி ஈஸி வெரி ஈஸி. எப்ப ரிசோர்ஸ் புக்கை வாசி பாடமாக வலிக்கிட்டியோ வாழ்க்கை வரைக்கும். இது பயாலஜி இல்ல, இது உணர்வு, இது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி. சோ ஃபைனல் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணு. சிம்பிளா சொல்றேன். நீங்க ஓகே இவ்வளவு கதைக்கிறீங்க தானே. ஒரே ஒரு கேள்வி. எல்லாரும் இன்ஆர்கானிக் படிச்சிருப்பீங்க. ஒரே ஒரு கேள்வி. 2013 எனக்கு தெரியாது. 13 14 ஐ டோன்ட் ரிமெம்பர். மேபி 16 இருக்கும். ஐ டோன்ட் ரிமெம்பர். இந்த குரோமியத்தை பத்தி கேள்வி கேட்கிற எல்லா இடத்துலயும் கட்டாயம் ஒரு வசனம் இருக்கு. ஒரு விட உனக்கு குரோமியமா வரணும்னா கட்டாயம் ஒரு வசனம் இருக்கு. என்னது? H2O2வின் சில துணிகளும் NaOH சேர்க்கும் பொழுது மஞ்சள் நிறம் பெறப்பட்டது. அது இல்லாம குரோமியம் கேள்வியே கேட்க மாட்டார். சோ குரோமியம் இருக்கணும். அந்த 2 3 4 2 அந்த ஐ மீன் 2 CrOH 3 H2O2 4 NaOH 2 Na2Cr2O7 plus 8 H2O அது கட்டாயம் இருக்கும். குரோமியத்தை பத்தி கேள்வி கேட்கிற இல்ல நீ எந்த குரோமியம் மூலமெண்ட் வேணாலும் கேட்ப கட்டாயம் இருக்கு. PbCl2 பத்தி கேட்க போறேன் கட்டாயம் ஊசின்ற பழிங்கன்னு போட்டிருப்பார். அதே அதுக்கண்டு ஸ்பெஷலான ஆக்கள் இருக்கி நம்மடா. சோ தேர் ஆர் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதை பத்தி கேட்கறா கண்ணை முடிக்கணும் எழுதலாம் வந்து PbCl2 தான். அதே மாதிரி ஐ மீன் ஜட்டன் கார்பனேட்டிக் இருக்கு. ஜட்டன் கார்பனேட்டை சூடாக்கி ஜட்டன் ஓவர் 2013 பேப்பர்ல கட்டுறவங்க ஜட்டன் ஓவர் அதுல என்ன வசனம் எழுதிருப்பான் பார். சூடாக்கும் பொழுது மஞ்சள் நிறமாக வரும் எழுதியிருப்பான் 2013ல. பிகாஸ் அது அதுக்குரிய சிறப்பியல்பு. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். தீஸ் ஆர் தி மைன்யூட் திங்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. சோ இதெல்லாம் உனக்கு ரிசோர்ஸ் புக்ல எழுதியிருப்பானடா. ரிசோர்ஸ் புக்ல எழுதியிருப்பானா? எழுதியிருக்க மாட்டார். யூ ஹேவ் டு லேர்ன். எங்க இருந்து லேர்ன் பண்றது? ஃபைனல் பேப்பர். இப்ப விளங்குதா? ஒரு ஃபைனல் பேப்பர்ன்றது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பைபிள் பகவத்கீதை அது குர்ஆன். இதை தவிர வேற எதுவும் உனக்கு தேவையில்லை. இப்ப விளங்குதா ஃபைனல் பேப்பர் அருமை? சோ ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நீ எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது விளங்குதா? 2000 அடி ஸ்டேட்மெண்ட்ஸுக்கான நீ பிரச்சனை இல்லை. நீ 2000ல இருந்து கூட செய்யலாம். பட் ஃபர்ஸ்ட் ஐ சஜஸ்ட் 2011ல இருந்து 2023 ஏன் நான் 24 வைக்க சொல்றேன்னா 24 வந்து நீ என்ன செய்யல ஃபைனலா பிராக்டிஸ் பண்ணிட்டு போவான். 2011ல இருந்து 2023 வரைக்கும் இப்ப அண்ணா சொன்னனே எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வருக்குன்றது உனக்கு தெரியும் வரைக்கும் திருப்பி செய். வேற வேலை இல்லாம திருப்பி செய். சரியா? ஒவ்வொரு நாளும் படிக்க நீ அட்லீஸ்ட் என்ன செய், இதுல ஏதாவது ஒரு பேப்பர் தான் அந்த கடைசி 10 இருக்கு மேல ஸ்டேட்மெண்ட் ஏஞ்சலும் அவன் நீங்க பாதி பேர் பிளவுறதே அதான். அதாவது நீ ஒரு 42 43 எடுக்கிறான்னா அந்த முட்டை 7 பிள்ளைல 5 பிள்ளை அதுக்கு தான் இருக்கு. மோமா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 உனக்கு 2 வரைக்கும் தெரியாது. why on earth why statement 2 is not explaining statement 1? இதான் உனக்கு இருக்கிற பிரச்சனை. அதாவது இந்த கூட்டு 2 எந்த காலத்துல கூட்டு 1 சப்போர்ட் பண்ணும், எந்த காலத்துல கூட்டு 1 சப்போர்ட் பண்ண, இதான் உனக்கு இருக்கிற பிரச்சனை. நீ சப்போர்ட் பண்ண முடியும் யோசிச்சா அதை சப்போர்ட் பண்ணாது. நீ சப்போர்ட் பண்ணா யோசிச்சா அதை ஏதோ ஒரு காரணம் பிடிச்சி சப்போர்ட் பண்ணும். இதானே பிரச்சனை.
ஃபைனல் பேப்பர் அந்த தேவையே இல்லை. ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதாவது எங்கேயாச்சும் ஒரு ஐ மீன் வித்தியாசமான கேஸ் நீ படிக்கிற எல்லா மாடல் பேப்பரையும் அப்படி இல்லை. மாடல் பேப்பர் சொல்லுவாங்க தம்பி இது ரெண்டும் ஒன்று கொண்டு கனெக்டட் தான் தம்பி, பட் இதுக்கும் சம்பந்தம் இல்லை தம்பி, ஆகவே அது எழுதி போட்டிருப்பாங்க. ஃபைனல் பேப்பர்ல அப்படி எல்லாம் கிடையாது. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருந்தாலே அது ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஏதாவது அதாவது அவன் செகண்ட் ஆன்சர் போடேக்க நீ ஃபைனல் செய்து பேர் உனக்கே அந்த ஞானம் வரும். அவன் செகண்ட் ஆன்சர் எப்ப போட சொல்லப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி ஒன்று வேற ஏதோ லோகத்துல இருக்கும், ரெண்டு வேற ஏதோ லோகத்துல இருக்கும். அப்படி இருந்தா தான் செகண்ட் ஆன்சர் போடும். ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருந்தாலே ஃபைனல் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். அப்படி யோசிக்க தேவையில்லை. இது இதுக்கு விளக்கத்தை தருகின்றதா, அது இதுக்கு விளக்கத்தை தரவில்லையா, ஒன்றும் நீ யோசிக்க தேவையில்லை. கண்ணை மூடி கொண்டு போடலாம். அதான் ஃபைனல் பேப்பர். அதான் இதெல்லாம் எப்ப தெரியும்? ரிசோர்ஸ் புக்ல எழுதி இருக்கு என்ன சேர்மேன் வந்து சொல்லி தரணும் என்ன பிராக்டிஸ் பண்ணடா, ஃபைனல் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணடா, எல்லாம் தெரியும். தெய்வமடா ஃபைனல் பேப்பர் ஒன்றும் தேவையில்லை. ஃபைனல் பேப்பர் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பர் எனக்கு திருப்பி சொல்லிவிட்ட விஷயம். ஐ மீன் கெமிஸ்ட்ரி பார்ட் பண்ண போறோம். டே நீ வேற ஒன்றும் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம், நீ வடிவா செய்ய வேண்டாம், ஒன்று கூட யோசிக்காத, உனக்கு கூட தெரியுமான கூட யோசிக்காத. அடுத்தது போறதுக்கு முதல் கடைசி இவ்வளவு வருஷ பேப்பர் டைம் கடைசி 20 ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீ செய்துட்டு போ, வேற ஒன்றும் தேவையில்லை. அவ்வளவுதான் செஞ்சேன். வேற ஒண்ணு அந்த 20 ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு தெரியும். கால்குலேஷன் நான் நல்லா செய்வேன். இங்கதான் நீங்க ஏன்னா நான் கூட யோசிப்புல விட்டு வருவேன். அதனால இந்த ஃபைனல் பேப்பர் ஃப்ளோவை கொண்டு வரதுக்காடி நான் போறதுக்கு முதல் செஞ்சிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் செய்ய 2011 10 அடுத்த நாள் 2011 அந்த மிச்சம் 31ல இருந்து 40 செய்து போ. தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் செய்யும். 10 எத்தனை பேப்பர் இருக்கு? நான் நினைக்கிறேன் 13 பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். 13 பேப்பர் இருந்தா எத்தனை நாள் காணும் உனக்கு? 13 26 நாள் காணும். ஒரு செட் ஒரு மாசத்துல முடிப்ப. திருப்பி செய்ய உனக்கு என்ன செய்யும்? அண்ணா சொன்ன மாதிரி நீ தொடர்ந்து செஞ்சு போய் உனக்கு தெரியும். ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி கிடைக்கு, இந்த வசனம் எங்கேயோ மாத்தி போட்ட மாதிரி கிடைக்கு, இந்த மாதிரியான கனெக்ஷன் எல்லாம் நீ கண்டுபிடிப்ப. அப்ப நீ தேடுவா ஏன் இப்படி இருக்கு, எதுக்கு இப்படி இருக்கு. இப்படி நீ படிச்சு கொண்டு வந்தடா. கெமிஸ்ட்ரி எவ்வளவு ஈஸி சொல். ஒரு நாளைக்கு உனக்கு 10 MCQ செய்யறதுக்கு உனக்கு அவ்வளவு நேரம் எடுக்கும். அதுவும் ஸ்டேட்மெண்ட் கேள்வி. எப்ப செய்யலாம் சொல்லு. அப்ப டியூஷனுக்கு போயிட்டு வரைக்க எப்ப ஆல்ரெடி சும்மா சாப்பிட போன் நோண்டுவியே அப்பயாச்சும் செய். சும்மா தூக்கி வச்சு வாசிச்சு 1-2 போட்டு விளையாடு. அதுக்கு என்ற நேரம் கேக்குது. சரியா? சோ இது பிராக்டிஸ் பண்றதுக்கு நீ என்ன செய்யவே தேவையில்லை. நேரம் என்ற சாமான் ஒதுக்க தேவையில்லை. ஃப்ரீயா இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய தேவையில்லை. ஃப்ரீயாவே செய்யலாம். இது உனக்கு என்னத்தை பொலிஷ் பண்ணும் சொல்லுவாபாம்? எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பொலிஷ் பண்ணும். ஸ்டேட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பொலிஷ் பண்ணும். இப்ப சும்மா நீ ஃப்ரீ டைம்ல செய்யற வேலையை உனக்கு கெமிஸ்ட்ரியில என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லுவாபாம்? ஒரு பயங்கர ஞானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த விஷயம் முதல் விளங்குதோ? ரைட். சோ இப்ப விஷயம் என்ன? தினேஷ் இதுல கட் பண்ணி போட்டு அழிச்சாப்புற போட்டு விட டைம் தான் அழிச்சு போட்டுருவோம். ஓகே, பாடத்தை பத்தின டவுட் எல்லாம் நாங்க பிரபாவம். இப்ப பாடம் எப்படி படிக்கிறேன்னு தானே பாக்குறோம். அதனால பேசிக் விஷயம் மட்டும் தான் சொல்லுவோம். பாடத்தை பத்தின டவுட் எல்லாம் பார்ப்போம். பிரபாவம். சரி, இப்ப விஷயத்துக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்களா? ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களா? என்ன பாடத்தை பத்தின விஷயம். ஓகே ரைட், வாங்க சீன் 2 டேக் பண்ண. ஓகே சரி, இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்க. இப்ப நான் சொன்னது உனக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு. பேப்பரா பிராக்டிஸ் பண்ண தானே வேணும். கெமிஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் மகனே, நீ பேப்பரும் பிராக்டிஸ் பண்ணணும், தியரியும் பிராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் யூ ஹேவ் டு ஹேவ் த நாலேஜ். பேப்பர் என்னத்துக்கு தேவை என்றால் நீ எம்சிக்யூ செய்யறதுக்கு தியரி அவ்வளவா தேவைப்படாது. சொல்ல நீ பேப்பரை வச்சு தியரிய படிச்சா என்றாலே எம்சிக்யூ செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எம்சிக்யூ செய்யறதுக்கு தனியா தியரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தியரி என்னத்துக்கு தேவை வேண்டாம்? உங்களோட ஸ்ட்ரக்சருக்கும் எஸ்ஏக்கும். அதாவது நான் உனக்கு சிம்பிளா சொல்ற விஷயம் என்னன்னா, எம்சிக்யூக்கு எப்படி ப்ரிப்பேர், எம்சிக்யூக்கு தியரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்து போட்டு நாங்க விஷயத்துக்கு வரோம். சரியா? எம்சிக்யூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இட்ஸ் கொஸ்டின் பேஸ்ட். அதாவது எம்சிக்யூல முதலாவதுகள் என்னதை பத்தி கேட்பான்? எம்சிக்யூல முதலாவதுகள் என்னதை பத்தி கேட்பான்? காலங்காலம் ஒன்றை பத்தி தான் கேட்பான், கவலைப்படாது. சயின்டிஸ்ட் வருணத்தை பத்தி கேட்க போறான். சயின்டிஸ்ட் சிம்பிள். ரெண்டாவது என்னதை பத்தி கேட்பான்? மோஸ்ட் ஆஃப் த டைம் குவாண்டம் நம்பர் வரணும் கிடையாது, இல்லாட்டி வேறதா கேட்பான். மூணாங்கள் என்னதை பத்தி கேட்பான்? IUPAC. நாலாங்கள் என்னதை பத்தி கேட்பான்? அதுவும் கிட்டத்தட்ட அப்படியேதான் வரும். இல்லாட்டி இந்த அயனாரை அணுவாரை இதுகளோட கம்பேரிசன். அஞ்சாங்கள் என்னதை பத்தி கேட்பான்? கொதிநிலை உருவநிலை என்ன கம்பேரிசன். அப்படி ஓர்டர்லயே போகும் தெரியுமா? ஒரு ஓர்டர்லயே போகும் தெரியுமா? அதான் கெமிஸ்ட்ரி. அப்ப this is called as question based preparation. அதாவதுடா சயின்டிஸ்ட பத்தி நான் 23க்கு நான் கெமிஸ்ட்ரி படிப்பேன்.
சோ அவங்களுக்கு படிப்பிக்க என்ன செஞ்சாங்கன்னா சயின்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு கிளாஸ்ல படிப்பிச்சு விடுறாங்க. எப்படி செய்தாண்டா உங்க ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற அத்தனை சயின்டிஸ்டையும், அதாவது யூனிட் 1ல ஸ்டார்ட் பண்ணி எங்க ஸ்டார்ட் ஆகாம நான் நினைக்கிறேன் அது அது என்ன அவனுக்கு பேர்ல எனக்கு ஞாபகம் இல்ல. வேற ஒருத்தர் அந்த 4 மூலகம் இருக்குன்னு சொன்னாங்களே அதுல ஸ்டார்ட் பண்ணி மெக்ஸ் பிளாங் அப்படி அங்கள ஹண்ட் எல்லாத்தையும் சேர்த்து அவனுக்கு ஜே தோம்சன் எல்லாரையும் சேர்த்து ஒரே பம்பல்ல முடிச்சு விடுறது சயின்டிஸ்ட் கேள்வி. அதுக்கு என்ன போயிடுச்சு ஏஞ்சலா பம் இது நீ ஏன் சயின்டிஸ்ட் பிளவர்னு சொல்லுவா அரைகுறையா போறது எந்த எக்ஸாம்ல நீ ப்ரிப்பேர் பண்ணா போறது அந்த கேள்விக்கு மட்டும்தான் அரைகுறையா போறது. அங்க போனா அப்புறம் தான் யோசிக்கிறது இது வருமா அது வருமா இது வருமா இவனால குருட்டுல கலர் வந்து. சோ சயின்டிஸ்ட் கேள்விக்கு வந்து ஒரு நாள் மினக்கடு, அதுக்கு பிறகு எதுவும் மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரிசோர்ஸ் புக் எடுத்து அதுக்கு ஃபைனல் பேப்பர் தேவையில்லை. பிகாஸ் சயின்டிஸ்ட் ஃபுல்லா ரிசோர்ஸ் புக்ல தானே வருது. ஸோ ரிசோர்ஸ் புக்ல இருக்க அத்தனை சயின்டிஸ்டையும் ஒரு ஷீட்ல எழுது. ஸோ அந்த ஷீட்டுக்கு மேல போடு கொஸ்டின் 1 ஒரு ஃபைல நீ மெயின்டைன் பண்ணலாம். கொஸ்டின் 1க்குரிய நோட்ஸ் இதுல இருக்கல சயின்டிஸ்ட் ஹெடிங்க போட்டு வச்சு விடு. பிகாஸ் எப்பவுமே சயின்டிஸ்ட் தானே கேட்க போறான். ஸோ சயின்டிஸ்ட் பத்தின எல்லா விஷயமும் உனக்கு ஒரு ஷீட்ல முடிஞ்சது. இனி எத்தனை பேப்பர் நீ செய்தாலும் முதலாவது கல்விக்கு அந்த ஷீட் எடுத்து பார்த்தா காணும். ரிசோர்ஸ் புக் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குவாண்டம் நம்பரை தனியா பிராக்டிஸ் பண்ணு. குவாண்டம் நம்பர் சந்தின விஷயம் குவாண்டம் நம்பரை பத்தி உனக்கு சில பேரும் குவாண்டம் நம்பர்ல பிரச்சனை இருக்கும். குவாண்டம் நம்பர் பிரச்சனைக்காக என்ன செய்யலாம்? ஒவ்வொரு ஃபைனல் பேப்பர் நான் நினைக்கிறேன் 2011க்கு பிறகு ஒவ்வொரு ஃபைனல் பேப்பர்லயும் குவாண்டம் நம்பர் கேள்வி இருக்கு. 2011க்கு பிறகு இருக்கு. இப்பதான் இருக்கு 2011 பிறகு ஒவ்வொரு வருஷத்துலயும் இருக்கு நினைக்கிறேன். 2011, 12, 15 அப்படி கொஞ்சம் தான் அதுக்கு நடுவு இனிஷியலா வேற குறைவு நினைக்கிறேன். மொரட்டோ பேப்பர்ல கட்டாயம் இருக்கு, ஒவ்வொரு வருஷம் இருக்கு. எனிவேஸ் கொஞ்சம் குவாண்டம் நம்பர் கேள்வி இருக்கு தானே, ஒரு கொஞ்சம் குவாண்டம் நம்பர் கேள்விஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு குவாண்டம் நம்பர் கிளியர் ஆயிடும். ஸோ இப்படி கொஸ்டினா தியரியை கிளியர் பண்ணிட்டு போ இருந்து மொத்த ரிசோர்ஸ் புக்கையும் நான் படித்ததன் பிறகுதான் எம்சிக்யூ செய்ய ஆரம்பிப்பேன். இல்லாவிட எனக்கு எம்சிக்யூ செய்ய போக எனக்கு டிப்ரெஷன் ஆகுறதா நீ என்ன செய்யண்டா ஓலைப்படுக்கிறதுக்கு இப்பே ரெடி ஆயிரு, பிரச்சனையே இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை. ஏஞ்சலாவா அதெல்லாம் பயாலஜிக்கு தான் சரி. தியரி தெரியாம கேள்வி செய்ய போறதுன்றது பயாலஜிக்கு தான் கஷ்டம், கெமிஸ்ட்ரிக்கு அப்படி இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ பேட்டர்ன் இட்ஸ் லைக் அ சேம் கொஸ்டின்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அதனால கொஸ்டின்ஸ்ல இருந்து படிக்கிறது நல்ல விஷயம். என்னடா இப்படி போக ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல செய்யற. ஒன்று தியரியே கவர் பண்ணி கொண்டு போறாய், அடுத்தது நீ தியரிய எம்சிக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி கவர் பண்ணி கொண்டு போறாய். சிம்பிள். நீ தியரிய படிச்சுட்டு எம்சிக்கு பேட்டர்னுக்கு அதை மாடிஃபை பண்ணி இன்சர்ட் பண்ண அவசியம் இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி கோயிங் இன் தட் வே. சோ தட்ஸ் ஈஸி. இப்ப ஐயூபிஎஸ்சிக்கு படிக்க என்ன செய், ஐயூபிஎஸ்சி தியரி எல்லாம் முதல்ல நோட் பண்ணணும். ஓகே நேமிங் பண்ணேக்கு முதல்ல அந்த குரூப்ஸ் ஆர்டர் என்ன, அதுக்கு பிறகு குரூப்ஸ் வந்து அந்த குரூப்ஸ் வந்து எந்த குரூப் கிட்ட இருக்கோ அந்த பக்கத்துல நம்பரை போட்டு போகணும். கார்பன் செயின் லோங்கா செலக்ட் பண்ணணும். அப்படி ரெண்டு பக்கம் நம்பர் வேண்டாம். அதுக்கு பிறகு சப் குரூப் பார்க்கணும், செகண்ட் குரூப் பார்க்கணும். இந்த ஆர்டர் இருக்கல செகண்டரி குரூப் என்ன, சப் குரூப் என்ன, இந்த விஷயங்கள். So you have to know those things. And then after knowing என்னத்துக்கு என்ன பேர் OL OL ஓனா அந்த விஷயங்கள் மேட்டது எல்லா ஐயூபிஎஸ்சி பேப்பரையும் எடுத்து பேர். திருப்பியும் சொல்றேன் ஃபைனல் பேப்பர் எடுத்து பேர். 5 விடையில 3 விட வந்து அந்த கடைசியா ஒரு வேர்ட் பெருமே ஓலா ஓனா அந்த மெயின் குரூப்பை வச்சு உனக்கு கடைசியா ஒரு வேர்ட் பெருமே 3 விட பிள்ளையாத்தான் இருக்கு. ஓலா இருந்தா அது ஓனா தான் இருக்கு, கட்டாயம் 3 விட பிள்ளையாத்தான் இருக்கு எடுத்துப்பேன். சோ அதை வச்சு இதை தட்டிடலாம், அதை வச்சு தட்டில நீ என்ன செய்யறன்னு சொல்லுவா. நீ என்ன செய்யற விஞ்ஞானி மாதிரி ஐயூபிஎஸ்சி ஸ்ட்ரக்சர் எடுத்து வச்சு அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரை எடுத்து வச்சுட்டு நீ அதுக்கு அப்புறம் அதை என்ன தேடுவேன். ஐயூபிஎஸ்சிக்கு நீ ஏதோ விஞ்ஞானி தானே, அதுல இருந்து பேர் எழுதி போட்டுதான் அந்த பேர் அதை இருக்கிற. அடே விஞ்ஞானி முதல் மெயின் குரூப்பை கண்டுபிடி. அது அமைடா இருந்தா 3 விடையில அமைடே இருக்காது, அவன் அமைன்னு எழுதிருப்பான். அந்த 3 வராதானே, அது விடை இல்லாட்டி நீ அவற்றை பிரச்சனை அந்த 3 மட்டும். அதுக்கு பிறகு பார்த்தாடா ஒன்று ஃபைப்ரோமோ 1 குளோரோன்னு இருக்கு, இன்னொரு 1 குளோரோ ஃபைப்ரோமோன்னு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். அதுலயும் ஏதோ ஒன்று அல்பபெட்டிக்ல எப்படியா இருக்கு, இல்ல நம்பர்ல எப்படியா இருக்கு, அதையும் பட்டு 4வது போன அப்புறம் மிச்சம் இருக்கிறது கோட கிரீட்டுவா. அது சரியா இருந்தா உனக்கு என்ன, பிள்ளையா இருந்தா உனக்கு என்ன, பிள்ளையா இருந்தா ஓப்பன், சரியா இருந்தா விட சரி. ஏன் வீணா இருந்து ஸ்ட்ரக்சருக்கு இவர் ஸ்பெல்லிங்க பார்த்து நேம் எழுதி வேறாம், நேம் எழுதி போட்டு அது இருக்கு செக் பண்ணி வேற. வை ப்ரோ, வை on earth you are doing these things to me? சிம்பிள். தம்பளா பார்த்துருது இதெல்லாம் இப்ப ரிசோர்ஸ் புக்ல எழுதி இருக்கு. என்ன பிள்ளைகளே நீங்கள் எழுதி பார்க்க கூடாது, பிள்ளைகளே இப்படி தட்டி பார்க்க நாலேஜ் எல்லாம் எப்படி வரும், படிப்பிக்கிறோம் என்ன பேப்பரை செய் வரும், ஃபைனல் பேப்பரை திருப்பி செய், எல்லாம் கிரியேட் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது இந்த கம்பேரிசன் கேள்வி போடுவாங்க தெரியுமா, கம்பேரிசன் கேள்வி. இப்ப சும்மா தராங்க இதை கம்பேர் பண்ண விட நீ என்ன செய்வ சொல்லலாம். நீ ஏதோ பெரிய விஞ்ஞானி மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு விடையில தர, இது உள்ளதுல எது பெருசா இருக்கணும், இந்த உள்ளதுக்குள்ளே எது பெருசா இருக்கணும் சொல்லு, எது பெருசா இருக்கணும். S2 மைனஸ் 2 விடையில தான் S2 மைனஸ் கடைசி விடையா இருக்கு. 2 விடையில அது 3 விடையில தான் S2 மைனஸ் பெருசா உள்ளதுலயே கடைசியா இருக்கு. மிச்சம் எல்லாம் பட்டு அது பட்டு அதுக்கு அடுத்த எது உள்ளதுல சின்ன இருக்கணும், கால்சியம் 2+. அந்த மிஞ்சிய 3 விட அந்த 3 விடையில 2 விடையில தான் கால்சியம் 2+ முன்னுக்கு இருக்கு. மற்ற விடையும் பட்டு அந்த மிச்சம் 2 விடையில நீ K+ CL- பார்க்கணும். K+ பெருசா CL- பெருசா எப்பவுமே மைனஸ் தானே பெருசா, அதை பேர் விடையை போட்டுவா.
சும்மா உனக்கு இதுக்குதான் சொன்னா அயன்மேன் மாதிரி போகாது. சொன்ன பாடம் தொடங்கி அயன்மேன் மாதிரி போகக்கூடாது, கேப்டன் அமெரிக்கா மாதிரி போகணும். இதெல்லாம் புக்ல இருக்கும். என்ன புக்ல இருக்கும்? பிள்ளைகளை நீங்கள் இப்படித்தான் கம்பேர் பண்ணணும். பிராக்டிஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் என்ற விஷயம் கெமிஸ்ட்ரிக்கு 100% உண்மைடா. 1000% நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி எனக்கு கெமிஸ்ட்ரி சரியான விருப்பம் உண்டு. டைம் பிள்ளைகடா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தானே விருப்பம், நீங்களே பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கீங்க. எனக்கு கெமிஸ்ட்ரி விருப்பமா வந்தது காரணமே இதான். சில பேர் சொல்றீங்கடா கெமிஸ்ட்ரி பேப்பருக்கு டைம் காணாது கெமிஸ்ட்ரி பேப்பர் எல்லாம் ஃபன்னா இருக்கு. இல்ல ஒன்னும் படிக்க தேவையில்லை, கம்பெனி இது என்ன படிக்கிறது இல்ல கேட்கிறேன். இதை கம்பேர் பண்றது படிக்கணும். S2 மைனஸ் பெருசு, கால்சியம் பிளஸ் இல்ல, இது தெரிஞ்ச சின்ன விஷயம். ஈஸியா செஞ்சுட்டு போல. எப்ப இதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சு அதான் சொல்ல. அதுக்கு அதை எப்படி வேலை செய்யும்? பிராக்டிஸ்ல தான் வேற. பிராக்டிஸ் எடுத்தான்னு சொல்லுவேன். ஃபைனல் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணாது பேசிக் திங். அதே மாதிரி இந்த ஆர்கானிக்ல ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா? ஏ இதை செய்தோம், பி இதை செய்தோம், லைக் டி 2,4-DNP 2,4-DNP தான் அதுக்கு பேரா. 2,4-DNP சேர்க்க மஞ்சள் கலர் வந்தது, அது இதெல்லாம் சொல்லுவாங்களே. நீ எதை செய்வேட்ட? முதல் ஸ்ட்ரக்சரை கீறி விளையாடுவேன். சரி அடே 2,4-DNP சேர்க்க மஞ்சள் கலர் வருதுன்னா முதல் தேர்டு எங்க கீட்டோன் இருக்கு, எங்க அல்டிஹைட் இருக்கு. அடுத்த தொலைவின் சோதனை பொருளுக்கு வெள்ளியாடி வருதா? வெள்ளியாடி தானே. வெள்ளியாடி அல்டிஹைட் வெள்ளியாடி, மற்றதுக்கு வெள்ளை நிற வேள்படி என்ன ட்ரிபிள் பாண்ட் வெள்ளை என்ற வேள்படி ஒன்று. எனிவே சம்திங். சோ அப்படி வந்தனே முதல்ல என்ன செய்ய? அல்டிஹைட் கீட்டோன் தேர்டு. 3 விடையில அல்டிஹைட் கீட்டோன் இருக்கு. அந்த 3ஐயும் பட்டு 5 விட இருக்கதான் டிப்ரெஷனா இருக்கும், 2 விட இருக்க ஃபன்னா இருக்கும். சோ அதான் சொல்ல கம்பேரிசன் சிம்பிள், பயங்கர ஈஸி வேலை. ஓகேவா? கெமிஸ்ட்ரி என்பது மிக 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 ஈஸி வேலை. இந்த இன்ஆர்கானிக்ல மூலகங்கள் தருவாங்க. நீர்க்கரசல் நிலையில் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்க எப்படி நீர்க்கரசல் நிலையில் மென்சிவப்பு நிறத்தை காட்டும் ஒரு உலோகம் இப்படி வந்து போகுதுன்னா கண்ணை மூடிக்கொண்டது Mn2+ அல்லது கோபால்ட் 2+ 2ல வேற ஒன்றும் வராது. பிறகு அதுல 5 விடையில நிக்கல் கொப்பர் எல்லாம் போட்டுக்கணும். அதை பத்தி ஏன் யோசிக்கிற? இது என்ன செய்ய மாட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 10 ரியாக்ஷன் இருக்கு. அந்த நிக்கல்ல இருந்து அவ்வளவு 10 ரியாக்ஷன் வெளி கூட கடைசியா தான் கண்டுபிடிக்கும் அது இல்லையா. அடே அதுல Mn2+ CO2+ மட்டும்தான் மென்சிவப்பா இருக்கு, மிச்சம் மென்சிவப்பா இருக்காது. நிக்கலண்டா பச்சையா இருக்கணும், கொப்பரண்டா லைட் ப்ளூவா இருக்கணும். சிம்பிள். எப்படி? கெமிஸ்ட்ரி பயங்கர ஈஸி. Cr3+ என்ன கலர்? பர்பிளா இருக்கணும், அது பர்பிளா தான் இருக்கு, வேற வழி இல்ல. பர்பிளா இருக்கா Cr3+க்கு போ. டர்ட்டி கிரீன் இருக்குன்னா அது FeOH twice தான். லைட் கிரீனா இருக்குன்னா அது Fe2+ தான். என்னதுக்கு பேர்? செங்கபிலம். Fe3+, செங்கபிலம். அது FeOH மாதிரி தான். சோ அந்த பேசிஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு ஈஸியா போகலாமே. ஈஸி. எப்ப ஃபைனல் ரிசோர்ஸ் புக்ல எழுதி இருக்கு என்ன? பிள்ளைகளே, மென்சிவப்பெனில் நீங்கள் யோசிக்க வேண்டியது Mn2+ஐயும் கோபால்ட்2+ஐயும் மட்டும்தான் பிள்ளைகளே எழுதி இருக்கு என்ன? ஃபைனல் பேப்பர் பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். லிவிங் எக்ஸாம்பிளா உனக்கு முன்னால இருக்கு. ரிசோர்ஸ் புக் படிக்காம ஃபைனல் பேப்பர் மட்டுமே செய்து அதன் மூலமாக கெமிஸ்ட்ரி நாலேஜ் எடுத்து நான் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறதும் இல்ல. அதுக்கு பிறகு வந்து எனக்கு Mn2+, கோபால்ட்2+ என்ன கலர், Cr3+ என்ன கலர் எனக்கு தெரியுது. உனக்கு தெரியுமா? மறந்துடும். உனக்கு வர ஐ மீன் நான் அவ்வளவுக்கு எனக்கு எல்லாம் தெரியுமான்னு சொல்லவில்லை. பட் ஐம் சொல்லிங் ஸ்டில் ஐம் ரிமெம்பரிங் பிகாஸ் ஆஃப் தி ஃபேக்ட் ஐ ஸ்டடிட் வித் ஃபைனல் பேப்பர். அதுக்காண்டி உன்னை ரிசோர்ஸ் புக் வாசிக்கவும் நான் சொல்ல. ரிசோர்ஸ் புக் வாசிக்கத்தான் வேணும். ஆனா என்ன சொல்றேன்டா, ஃபைனல் பேப்பரையும் அதுக்குரிய வேல்யூவை கொடு. பிகாஸ் ஃபைனல் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு சாதாரண நாலேஜ் டெவலப் ஆகும்டா. அதுக்கு மேல ரிசோர்ஸ் புக் அந்த நாலேஜை டெவலப் பண்ணி கொள்ளும். சிம்பிள் விஷயம். சோ ஃபைனல் பேப்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண MCQ பயங்கர ஈஸியா முடியும்னு தெரியுதா? MCQக்கான தியரியும் கிளியர் ஆகும். ஒவ்வொரு MCQக்கும் செய்யறதுக்குரிய ஷார்ட் ஐடியா நீ என்ன செஞ்சுட்டு போவாய்? கிளியர் பண்ணி கொண்டு போவாய். விளங்குதோ? சோ பேப்பர் பேஸ்டான MCQ, தியரி பேஸ்டான ஸ்ட்ரக்சர். அது என்ன தியரி பேஸ்டான ஸ்ட்ரக்சர்? முதல் ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல 2 விஷயம் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். என்னது? என்ன 2 விஷயம் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும்? ஒன்று டைம். எஸ்ஏக்கு கூட உனக்கு நேரம் கம்மியா இருக்கும். டைட் ஸ்ட்ரக்சர் பேப்பர் எப்படி நீ வாழ்க்கையில 1 மணி நேரத்துல செஞ்சு முடிக்க மாட்டேன், அப்படித்தானே? நீ எஸ்ஏ கிடைக்கிற நேரத்துல ஸ்ட்ரக்சரை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எஸ்ஏ என்ன செய்ய வேண்டாம், 1 மணி நேரத்தை முக்கி செய்ய. அதான் வளமையா நடக்கிற சம்பவம். எஸ்ஏக்கும் மார்க்ஸ் தராது, ஸ்ட்ரக்சருக்கும் மார்க்ஸ் தராது. வளமையா நடக்கிற சம்பவம். ரீசன் உங்களுக்கு டைமிங் ப்ராக்டிஸ் இல்ல. அடுத்தது ஸ்ட்ரக்சர்ல அவன் கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு எழுதணும்னு தெரியாம நீ அதுல இருந்து ஒரு வரலாறு எழுதுவோம். இந்த வாழ்க்கை வரலாறே நீ அதுல இருந்து எழுதி கொண்டிருப்பாய். நான் இதுல படிக்க தொடங்கினான், இதுல முடிச்ச வாழ்க்கை வரலாறு. ஆர்கானிக்ல எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் எது மெக்கானிசம் கூட நீ ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுவாய். கீழே இருந்து என்னத்தை எழுதுறன்னு தெரியாது, என்னத்தை விடுறன்னு தெரியாது, சும்மா சந்தோஷத்துக்கு எழுதுறது. ஏன் டீம்ல என்னத்துக்கு மார்க்ஸ் கொடுக்கறது தெரியும். சரி சொல்லு, ஒரு ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கானிக்ல மெக்கானிசம் கேட்டான என்னென்னத்துக்கு மார்க்ஸ் கொடுப்பான்? ஆர்கானிக் மெக்கானிசத்துல என்னென்னத்துக்கு மார்க்ஸ் கொடுப்பான்? அம்புக்குறி நேரா போட்டா மார்க்ஸ் இல்ல, அம்புக்குறி வளைச்சு போட்டா தான் மார்க்ஸ். அம்புக்குறி போடைக்கு நீ போட வேண்டியது. எனக்கு எக்ஸாக்ட்லி எல்லாம் தெரியாடா. சோ ஐ எம் கன்சிடரிங் லைக் திஸ். இதுல இருந்து நீ HCl உடைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது என்னடா, இதுக்கு என்ன பேர்? ஹலோ அடிஷன் ஏதோ ஒரு அடிஷன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் தானே, பம்பள அடி ஏதோ ஒரு சம்திங். அதுல இருந்து நீ அடிக்க இந்த இப்படி போட்டு
அதோட இப்படித்தானே வரும் நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். அல்லாட்டி நீ முதல்ல H2O போட வேண்டாம், அது H3O பிளஸ் பிளஸ் Cl மைனஸ் வரும், ஏதோ ஒரு சமயம் எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது, நான் சும்மா சொல்றேன். சோ இப்படி இருக்கேக்க இந்த கம்பவுண்டுக்கு 2 மாஸ், இந்த அம்புக்குறிக்கு 1 மாஸ், இந்த அம்புக்குறிக்கு 1 மாஸ், இந்த கம்பவுண்டுக்கு 2 மாஸ், இதுக்கு அப்புறம் நீ ப்ராடக்ட் எழுதுவியே CH3CH. டேய் நான் சரியா எழுதுறேன்னா பிள்ளையா எழுதுறேன்னு எனக்கே தெரியாது, பிகாஸ் எனக்கு நான் கெமிஸ்ட்ரி படிப்பிக்க, தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். சரியா? சோ இங்கால நீ CH2 அப்படியே வரும், மாறி வரும் நினைக்கிறேன். ஐ திங்க் CL கிடைக்குமா எனக்கு தெரியும், சத்தியமா தெரியாது, சும்மா எழுதுறேன், பம்பளா எழுதுறேன். சரியா? ஓகே விட, அது என்னத்துக்கோ அடிச்சுட்டு போகட்டும், அது என்னத்துக்கோ அடிச்சுட்டு போடும், ஐ டோன்ட் கேர். நான் சொல்றது இவ்வளவு. சரியா? அம்புக்குறிக்கு 1 மாஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 மாஸ், அப்புறம் இங்க வர ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1 மாஸ், இப்படி ஒரு சம்பவம் இருக்கல்லோ. அடே நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் இல்லடா, நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் இல்லடா, முதல்ல அதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? சோ ஏதோ நான் சொல்ல வர விஷயம் என்னடா, ப்ராடக்ட்டுக்கு மாஸ், இனிஷியலா நீ எழுதுற கம்பவுண்டுக்கு மாஸ், அம்புக்குறிக்கு மாஸ், இது தெரியாம நடுவுக்கு இருந்து கதையா கட்டுரை எழுதி கொண்டிருப்பேன். ஒரு கட்டுரைக்கும் என்ன இல்ல, மார்க்ஸ் இல்ல. இது எப்ப தெரியும், ரிசோர்ஸ் புக்ல இருப்பாங்க, நீ என்ன எழுதணும் மட்டும் ஃபைனல் பேப்பர் பிராக்டிஸ். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் 2010-12 எனக்கு தெரியல, 2010-12 எழுதிக்கிறா அந்த ஆர்கானிக்ல நீங்க இப்படி ஒன்று எழுதணும் தெரியுமா? நான் நினைக்கிறேன் இட் வில் கம் லைக் சம்திங் லைக் திஸ். இப்படி ஏதோ இருக்குல்ல, லைக் குளோரின் அடிக்கலாம் நிறையா, இப்படி ஏதோ இருக்குல்ல, பென்சீன் அந்த பரிவு கட்டமைப்பு, இந்த பரிவு கட்டமைப்பு நீங்க எழுதியக்கு இதுல பிளஸ் இருக்கிறதால இதுக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் AlCl3, இப்படி AlCl3 சம்திங், எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை அதெல்லாம், AlCl3 மைனஸ் ஏதோ சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர், AlCl3 AlCl2 AlCl4 மைனஸ் ஏதோ சம்திங், இப்படி எல்லாம் ஏதோ எழுதணும் இல்ல, HSO4 மைனஸ் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ எழுத தர மேடம். இது எழுதிக்க AlCl4 மைனஸ் தான் நினைக்கிறேன், AlCl3 நார்மல் தானே. ஸோ AlCl4 மைனஸ் இங்க 2 Cl வந்தது. சரி ஏதோ இருந்துட்டு போட்டும், சம்திங் என்ன கர்மம் எனக்கு தெரியாது, ஏதோ இப்படி எல்லாம் எழுதிக்க அந்த ஃபைனல் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க. இதை தனியா எழுதினா மார்க்ஸ் கொடுக்க வேண்டாம். 2010லயோ 2012 ஸ்கீம் இருக்க எடுத்துப்பேன். இந்த 3 பரிவு கட்டமைப்பு இருக்குமில்ல, இப்படி 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 3 பரிவு கட்டமைப்பு இருக்குமில்ல, அந்த 3 பரிவு கட்டமைக்கும் கீர்னா தான் மார்க்ஸ் கொடுக்கணும் ஒரு ஃபைனல் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. 2010-12 எனக்கு தெரியல, பட் அதுல 3 பரிவு கட்டமைப்பு கீர்னா தான் மார்க்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த பேப்பர்கள் அப்படி கொடுக்கல, ஒரு வருஷ பேப்பர்ல மட்டும் அப்படி கொடுத்தாரு. இதெல்லாம் எங்கேன்னு தெரியும், ரிசோர்ஸ் புக் எழுதி இருக்கும் என்ன, அதான் சொல்றேன், ரிசோர்ஸ் புக்கை படி, அட் த சேம் டைம் ஃபைனல் பேப்பரை விட்டுறாத. தியரிய மட்டும் படிச்சு கெமிஸ்ட்ரிக்கு மார்க்ஸ் வராது. இவ்வளவு நாளா உனக்கு ஏன் கெமிஸ்ட்ரிக்கு மார்க்ஸ் வர்றேன்னு தெரியுமா? ஊர்ல இருக்கிற எல்லா பேப்பரையும் பிராக்டிஸ் பண்றடி, ஃபைனல் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணனியா? கேட்டா சொல்ல, ஓ மண்ணா நான் ஃபைனல் பேப்பர் சேரனா நான் 10 வருஷம் செய்திருந்தா போனேன். எத்தனை தரம் செஞ்ச நீ, எத்தனை தரம் செஞ்ச நீ? 10 வருஷ பேப்பர் அட்லீஸ்ட் 10 தரமாச்சும் செய்யும், அட்லீஸ்ட் 10 தரமாச்சும் செய்யும். நீ எத்தனை செஞ்ச? நீ ஒருக்கா செஞ்சுட்டு ஞானம் பெற மாட்டேன். வேற எந்த வருஷம் என்ன கேள்வி இருந்தாலும் ஞானம் பெற மாட்டேன். நினைக்கிறேன் 2018லயா 17லயா ஒரு கேள்வியோடு 50வது MCQ ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கு. அந்த ரைசோபியம் பாக்டீரியாஸை பத்தி ஒரு கேள்வி இருக்கு பாரு, அந்த அதுகளோட வேர்ல இந்த வேர் சிறுகணுக்கள்ல இது போயிருக்கு, ரைசோபியம் பாக்டீரியா பத்தி கேள்வி, அந்த கேள்வி ஓபன் போட்டிருப்பான். ஏனென்றால் மெட் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த நாலேஜ் தேவை இல்லையன்றதால அந்த கேள்வி ஓபன் போட்டுருது. இதெல்லாம் என்ன தெரியும், ஃபைனல் பேப்பரை திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ண இந்த நாலேஜ் வரும். அதைத்தான் சொல்றேன், MCQகளுக்கு ஃபைனல் பேப்பர் கட்டாயம் தேவை. சரி, இப்ப நான் கிளாஸ் வரைக்கும் சொல்றேன், இந்த குரோமியத்தை பத்தி கேட்க, குரோமியத்தை பத்தி எப்ப கேட்டாலும் அந்த 2, 3, 4 CROH ரியாக்ஷன் தான் கேட்பாங்க. இவ்வளவு நாளா நீங்க படிக்கிறீங்க, எத்தனை பேர் அந்த விஷயத்தை நோட் பண்ணீங்க? ஓகே, பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புள் நோட் பண்ணிருப்பீங்க. அவன் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஏன் நீ நோட் பண்ணல? பிகாஸ் தியரியில இருந்து போறீங்க. நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னத்துல சொல்லுங்க பாப்போம். What I am saying is you have to go from the past papers, you have to go from the knowledge, that's what I am saying. Okay, இப்ப ஸ்ட்ரக்சர்ல என்ன பிரச்சனை, ஒன்று டைம், அடுத்தது என்னடா knowledge. பிகாஸ் கொஸ்டின் சம்பந்தப்பட்ட உனக்கான, அதாவது கொஸ்டின் எப்படி செய்யறன்றது பிராக்டிஸ் இல்ல. அதாவது அன்னைக்கு டேபச் ஒர்க் அவுட்ல சொன்ன அதே விஷயம் தான், சிமுலேஷன் மோட். சிமுலேஷன் மோட்ன்ற விஷயத்துக்கு வரணும். டைம் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா, நீ ஃபுல் பேப்பர் செய்தானா டைம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா நான் உனக்கு சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னென்றால், ஃபுல் பேப்பருக்கு எவ்வளவு டைம் போகுதுன்னு பார்க்காத, 4 ஸ்ட்ரக்சருக்கும் தனித்தனி. நான் என்னென்ன பிராக்டிஸ் பண்ணாடா, ஃபர்ஸ்டா டைமர் ஓன் பண்ணிடுவேன். ஒவ்வொன்றும் முடிய லெப்டலாம் தெரியுமா, அந்த ஸ்டாப் வாட்ச்ல வந்து லெப் 1, லெப் 2, லெப் 3, லெப் 4 இருக்குமே, அந்த 4 லெப்பும் விடுறேன். நான் டைம் பண்ணி அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொப்பியை வச்சிருந்தேன், இப்ப எனக்கு இருக்காது இல்ல. எனக்கு டேரக்டர் சொன்னாண்டாங்க, நான் அந்த ஸ்ட்ரக்சர் கொப்பி மெயின்டைன் பண்ணி நான் 2 கொப்பி முழுக்க ஸ்ட்ரக்சர் திருப்பி திருப்பி எழுதுறேன். மொத்த ஸ்ட்ரக்சரும் திருப்பி திருப்பி எழுதுறேன். பிகாஸ் எனக்கு டைம் லேப்புக்குள்ள பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்காண்டி அதை வச்சுக்கொண்டு நான் இப்ப ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சேன். அந்த மெத்தட் சொல்லே உனக்கு தெரியும், நான் எத்தனை ஸ்ட்ரக்சரை எத்தனை விதமா பிராக்டிஸ் பண்ணி அதை நான் கண்டுபிடிச்சேன். சோ லெப் அன்னைக்கு எனக்கு தெரியும், எனக்கு ஜெனரல் ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, இன்ஆர்கானிக் எவ்வளவு நேரம் எடுக்குது, பிசிக்கலுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, ஆர்கானிக் எவ்வளவு நேரம் எடுக்குது, எனக்கு வடிவா தெரியும். அதை பேஸ் பண்ணி கொண்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதை வச்சுக்கொண்டு நீ சொல்லு நான் எவ்வளவுக்கு ஸ்ட்ரக்சர் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்ட்ரக்சர் செய்ய தொடங்கிக்க, முதலாவது ஸ்ட்ரக்சர்ல A பார்ட் இருக்கும், B பார்ட் இருக்கும், C பார்ட் இருக்கு. A பார்ட் வந்து நார்மலா அவங்களோட கூட்டு சரி விளக்குற கல்வியா இருக்கும், இல்லாட்டி எதுவும் கம்பேரிசன் கல்வியா இருக்கும், பம்பளா கல்வி கட்டிருப்பான், அதை செய்.
பி பார்ட் பரிவு கட்டமைப்பையும் செய் பிகாஸ் பரிவு கட்டமைப்புல ஃபர்ஸ்ட் என்ன நோம்பலா ஒன்று இருக்கிறோம் அப்புறம் லூயிஸ் கட்டை மூட்டு இருக்கிறோம் அது பண்ணான விஷயம். சி பார்ட் சம்டைம்ஸ் 2015 பேப்பர்ல வந்து உங்களோட கம்பேரிசன் கேட்டிருக்கான். அப்படி இல்லாம போனா சம்டைம்ஸ் என்ன கேட்பான், உங்களோட ஹைட்ரஜன் அயனாக்கல் சக்தியை கனியும் கொண்டு கேட்பான்ல. இந்த மாதிரி கம்பேரிசன் இருந்தா செய்யலாம், பட் இந்த அயனாக்கல் சக்தி இருந்தா செய்யக்கூடாது, விட்டுட்டு வரணும். சரியா? ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல என்ன கேட்பாங்க, ஏ பார்ட் உங்களுக்கு நார்மலா ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த எலிமெண்ட் கண்டுபிடிக்கிற கொள்ளையில ஈக்குவேஷன் எழுத சொல்லுவாங்க. சரியா? அண்ணா எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சோம் ஈக்குவேஷன் எழுத மாட்டேன். பி பார்ட்ல வரைக்கும் திருப்பி குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கேட்பாங்க. எனக்கு எல்லாம் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் தான் லட்டு சாப்பிட்ற மாதிரி, கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணை மூடிக்கொண்டு போய் எழுதிட்டு வந்துடுவேன். சி பார்ட் மூன்றாவது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். நான் அதுக்கு முன்னுக்கு எதுவும் தியரிக்கல் கேட்பான் தெரியுமா, இப்ப தாக்க வைத்த கைக்கு இந்த ரேட்டுக்கான சமன்பாட்டு எழுதுங்கோ, அப்படி எதுவும் ஃபன்னான கல்வி கேட்டான் எழுதிடுவேன். அதுக்கு பிறகு இந்த கால்குலேட் பண்ண சொல்லுவாங்களே, பிகாஸ் தெரியும் எனக்கு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு A into B எழுதணும். அதுக்கு பிறகு இது எழுதணும், எல்லாத்துக்கும் அழகு போடணும். அது ஒரு பெரிய விஷயம், அதை செய்ய மாட்டேன். ஒன்லி தியரி பார்ட் கேட்டா மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவேன், கால்குலேஷன் மட்டும் ஆன்சர் பண்ணுவேன். ஆர்கானிக் வருவேன். முதலாவது ஐசோமர்ஸ் செய்ய மாட்டேன். ரெண்டாவது கேட்பான் தெரியுமா, அந்த ப்ராடக்ட் எழுதுங்கோ. அதுக்கு பிறகு மூன்றாவது மெக்கானிசம் கேட்பாங்க, ப்ராடக்ட் எழுதுவேன். அதுக்கு பிறகு மெக்கானிசம் எல்லாத்துக்கும் எழுதுவேன். சோ நான் பேப்பர் செய்யற ஓர்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாடா, எப்பவுமே ஜெனரல் ஸ்ட்ரக்சர்ன்றது பிள்ளைஇந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக போடப்படுவது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, எனக்கு ஆர்கானிக் தெரியும் தானே, அப்ப நான் ஆர்கானிக் செஞ்சுட்டு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் போடுறதே பிள்ளைங்க டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான். ஸோ நான் எப்பவுமே என்ன செய்யணும்டா, எப்பவுமே முதலாவது இந்த கேள்வி, அடுத்தது இந்த கேள்வி. சி பார்ட் எது இருக்குன்றதை பொறுத்து எதுவும் கல்குலேட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நான் அதை செய்ய மாட்டேன், இல்லாம எதுவும் கம்பேரிசன் கேட்டாங்கன்னா செய்வேன், இல்லாட்டி செய்ய மாட்டேன். அதுக்கு பிறகு உடனே எங்க ஓடி வந்துடும்டா, ஆர்கானிக் ஓடி வந்துடுவேன். ஆர்கானிக் ஓடி வந்து இந்த ப்ராடக்ட் எழுதுறது, மெக்கானிசம் எழுதுறது, இது அதுக்கு பிறகு செய்வேன். இதுக்கு பிறகு எங்க போவேன்டா, இந்த எலிமெண்ட் கண்டுபிடிக்கிற பம்பளானங்கள் இருக்கலோ, இந்த பம்பளானதை முடிப்பேன். அதுக்கு பிறகு எங்க போவேன்டா, இதுல இந்த தியரி கேள்வி கேட்பாங்களோ, இந்த தியரி கேள்வியை முடிப்பேன். அதுக்கு பிறகு ஈக்குவேஷன் எழுத போவேன். அதுக்கு பிறகு இந்த கல்குலேஷனுக்கு வருவேன். அதுக்கு பிறகு இந்த கல்குலேஷனுக்கு வருவேன். இது டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் இந்த கல்குலேஷனுக்கு இப்ப வரவே மாட்டேன். என்ன செய்வேன் தெரியுமோ, இப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு சம்டைம்ஸ் இந்த ஈக்குவேஷன் எழுதாம எங்க செய்வேன்டா, போவேன் ஆர்கானிக் எஸ்ஏக்கு போய் பண்ணா நல்ல பண்ணா ஒன்று இருக்கும். என்னது முதலாவது கன்வர்ஷன் கேட்பாங்க. ஆர்கானிக் கன்வர்ஷன் முடி எங்க 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ஆர்கானிக் கன்வர்ஷன். அந்த கன்வர்ஷன்ல 2 கன்வர்ஷன் இருக்கு, அதை முடிப்பேன். அதுல ஆர்கானிக்ல எலபரேஷன் கேட்பான் தெரியுமோ, எலபரேஷன் எழுத மாட்டேன். ஆனா அதுல எங்கட பேப்பர்ல என்ன கேட்டவன், அதுலயும் ஒரு மெக்கானிசம் கேட்டா அதை எழுதிடுவேன். ஆர்கானிக் எஸ்ஏ முடிஞ்ச கையோட இன்ஆர்கானிக் எஸ்ஏக்கு போவேன். இன்ஆர்கானிக் எஸ்ஏலையும் எது செய்வேன் சொல்லுவா, அப்போ 9வது எஸ்ஏ ஏ பாட்டு, 7வது எஸ்ஏ பி பாட்டு தான் செய்வேன். அதுலயும் எது ஈக்குவேஷன் எழுத கேட்டா விட்டுருவேன். சரியா? சோ இதை முடிச்சிருவேன். அதுக்கு பிறகுதான் நான் என்ன செய்வேன் சொல்லுவா, மொத்த கல்குலேஷனுக்கு வருவேன். எது 9வது எஸ்ஏ பி பார்ட், 7வது எஸ்ஏ ஏ பார்ட், இதுல நான் விட்டுட்டு போன கல்குலேஷன், இதுல விட்டுட்டு போன கல்குலேஷன் எல்லாத்துக்கும் பிறகுதான் வருவேன். இவ்வளவும் முடிச்சா பிறகு எனக்கு வடிவா 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. இதுக்கு பிறகு நான் 2 எஸ்ஏ செய்யணுமா, 2 எஸ்ஏயும் இல்ல, ஒரு எஸ்ஏ செய்யணும். நான் இந்த ஃபைனல் பேப்பர்ல கடைசி பிசிக்கல் எஸ்ஏ 1 மணி நேரம் இருக்கு செஞ்சேன். 1 மணி நேரம் ஒரு எஸ்ஏ. எனக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு 1 மணி நேரம் வரைக்கும் இல்ல, பிராக்டிஸ்ல 1 மணி நேரம் வரைக்கும் வரலாம். சரி, அட்லீஸ்ட் யூ கேன் சே 45 மினிட்ஸ். இந்த 45 மினிட்ஸ் நீ கடைசியா செய்ய போற ஒரே ஒரு பிசிக்கல் எஸ்ஏ. இது என்ன செய்யறது, பேப்பரை தூக்குறது, ஓர்டர்ல போறது. ஸ்ட்ரக்சரையே நீ 1.5 மணி நேரம் இருந்தாலும் செய்வேன். 1.5 மணி நேரம் இருந்து செஞ்ச அப்புறம் எஸ்ஏல போன முதலாவது எந்த எஸ்ஏ எடுப்பீங்க சொல்லுவாங்க, ஓர்டர்ல போய் பிசிக்கல் எஸ்ஏ எடுக்கிறது. அப்படியே விழுந்துரு. அப்படியே என்ன செய்ய, பக்கத்துல எதுவும் பாலுங்கிறதா அதுக்குள்ள போய் விழுந்துரு, முடிஞ்சு. இப்ப சொல்லு, இப்படி ஒரு ஓர்டரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஓர்டர்ல போனாதான் பேப்பர்ல டைம் குறையும். அந்த டைமை குறைச்சாதான் நான் பிசிக்கலுக்கு இப்படி சேவ் பண்ணலாம்னு ஒரு ஓர்டர் நான் எனக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் என்றால் அதுக்கு முழு காரணம் டயர். அடுத்த விஷயம், பிகாஸ் ஹீ சஜஸ்டட் மீ, என்ன மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ண உனக்கு ஏற்ற ஃபைண்ட கண்டுபிடிப்பேன்னு சொன்னது அவர் தான். அதை நான் இல்லையா சொன்னேன். பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் என்றால் யோசிச்சுப்பேன், எந்த லெவல்ல நான் ஸ்ட்ரக்சர் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், எந்த லெவல்ல நான் எஸ்ஏ செய்திருக்கேன் யோசிப்பேன். எத்தனை நீங்க சொல்றீங்க என்னது, ஒரு தரம் பாஸ் பேப்பர் செய்து எப்படி எல்லாம் ஞானம் வரும், என்ன ஒரு தரம் செய்து எப்படி எல்லாம் ஞானம் வரும் இல்ல, திருப்பி திருப்பி செய், திருப்பி திருப்பி செய். That's what I am saying. Practice makes man perfect. திருப்பி திருப்பி ஒண்ணு மனம் நீ எனக்கு மெனச்சரிச்சு தொட்டு சொல்லு, இப்படி ஒரு ஓர்டர் இப்ப நான் உனக்கு சொல்லேக்கு ஈஸியா இருக்கு. நீ பிராக்டிஸ் பண்ணி, நான் பிராக்டிஸ் பண்ணி நான் ஓர்டர்ல இந்த ஓர்டர்லாம் செய்வேன். பிராக்டிஸ் பண்ணி நீ சொன்ன மாதிரி நானும் அதே ஓர்டர்லாம் செய்வேன். செய்யக்கு நான் முதல் டைமை கால்குலேட் பண்ணணும். எனக்கு ஆர்கானிக் டைம் குறைவா வருது, பிசிக்கலுக்கு டைம் கூட தேவைப்படுது. ஏன் எனக்கு எங்க ஸ்ட்ரெஸ் வருது, இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை மேனேஜ் பண்ண, இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி போகுது, எனக்கு பேப்பர்ல டைம் குறைய எனக்கு ஸ்ட்ரெஸ் கூடி போகும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவலையும் மேனேஜ் பண்ணணும், டைம் லெவலையும் மேனேஜ் பண்ணணும்னா நான் எனக்காக கிரியேட் பண்ண ஓர்டர் தான் இது. ஈவன் ஐசோமஸ கூட நான் பிறகுதான் செய்வேன். ஏன்டா ஐசோமஸுக்கு யோசிக்கணும் இல்லை, நான் முதல் யோசிக்கிறேன். எனக்கு என்னென்னத்துக்கெல்லாம் ஃபாஸ்டா செய்யலாமோ அந்தந்ததுக்கெல்லாம் முதல்ல எழுதி முடிச்சிருவேன்.
பிறகுதான் மிஷத்துக்கு போகும். இப்ப ஓர்டரை கிரியேட் பண்ண கூட யோசிப்பேன். எனக்கு டைம் பிரச்சனையும் முடிஞ்சிடும், நாலேஜ் பிரச்சனையும் முடியும். பிகாஸ் நான் இவ்வளவு கிரியேட் பண்ணதுக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். அந்த நான் செஞ்ச அந்த 11 வருஷம் ஸ்ட்ரக்சரை திருப்பி செய்யறான்டா. திருப்பி செய்யறேன். அதனால நினைக்கிறேன் 2013 14 வந்து அலுமினியத்தையும் மேனடியத்தையும் கேள்வி கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் பெரம்பலா. முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது காரணம் பிகாஸ் எனக்கு திருப்பி சேர்க்க ஞாபகம் இருக்கும். 2012 13 தான் நான் நினைக்கிறேன் அந்த அல்கீனை பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க. C7 C6 இல்லதுல அந்த ஒளியியல் சாமோதியம் வந்து என்ன செய்யும் 2017 16 2011 ஆர்கானிக் கன்வர்ஷன் ஐ மீன் அந்த இது வந்து பென்சீனை வச்சு கேட்டிருப்பாங்க. பென்சீன் ஸ்ட்ரக்சரை வச்சு 2015 16 அதெல்லாம் வந்து வரைக்கும் நான் நினைக்கிறேன் C5 C4 அந்த OHCl வச்சு கேட்டிருப்பாங்களோமா இல்லையா? என்னோட ஞாபகம் இருக்கு 2020 தான் உனக்கு முதல்ல அல்கைன் கேட்டிருப்பாங்களோமா இல்லையா? 2020 தான் முதல்ல உனக்கு அல்கைன் கேட்டிருப்பாங்க. எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு. ரீசன் திருப்பி செய்யறது, திருப்பி செய் ஞாபகம் வரும். இந்த ஓர்டர் எல்லாம் கிரியேட் பண்ணணும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? திருப்பி பாஸ்ட் பேப்பரை பிராக்டிஸ் பண்ண. நீ தியரி படிக்கணும் கூட நான் கேட்கல. பாஸ்ட் பேப்பரை முழுக்க பிராக்டிஸ் பண்ணு. தியரி ஒரு சைட் பிசினஸாவே நீ இப்ப ஒவ்வொரு நாளும் இருந்த பாஸ்ட் பேப்பர் சொல்லணும்னு சொல்லல. நாங்க உனக்கு முதலே ஸ்லீப் அண்ட் ஷெட்யூல்ல டைம் டேபிள் சொல்லிருந்தோ. அந்த டைம் டேபிள்ல வீக் டேஸ்ல தான் உன்னை படிக்க சொன்னா, வீக்கெண்ட் டேஸ்ல உன்ன பாஸ்ட் பேப்பர் சேர்த்துனாலோ அந்த டேல நீ ஒரு கிழமைக்கு ஒரு 2 பேஜ் பேப்பர் செய். சிம்பிள். ஒரு எம்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். தட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். டைம் இருக்கு தானே. கடைசியா போனோம்னு இருக்கலாம். இப்ப பிரச்சனை இல்லை தானே. சோ தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஜஸ்ட் டைம் பண்ணி அதுகளை செய்யப்பட. சோ இப்ப ஸ்ட்ரக்சர் எப்படி செய்யணும்? இந்த ஆர்டர்ல செய்யணும். ஆனா இந்த ஆர்டர்ல நீ செய்து டைம் பழகிறதுக்கு முதல் உன்னுடைய நாலேஜை டெவலப் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். செக்ஷனா செய். அதாவது ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு 10 பேப்பர் செய். 2011 2023 10 இல்ல 10ஓட கூட இருக்கும். அப்படி செய். அதுக்கு பிறகு இன்ஆர்கானிக், அதுக்கு பிறகு ஆர்கானிக், அதுக்கு பிறகு பிசிக்கல் அண்ட் செக்ஷனா செய். ஏனென்றா இது உண்ட செக்ஷன்ல இருக்க நாலேஜை கூட்டும். ஏன்னா ஒரே பேட்டர்ன்ல கேள்வி வரப்போகுது. ஸோ வென் யூ அனலைஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் உனக்கு செக்ஷன்ல இருக்க நாலேஜ் கூடும். நான் முதல் சொன்னது டைமையும் கூட்டும், நாலேஜையும் கூட்டும். இது நாலேஜை பர்டிகுலரா கூடும். இதுல நீ டைம் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா? இதுல நீ டைம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் உனக்கு அது டைம் அது வடிவா கீப் அப் பண்ணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நீ செக்ஷனா ஜெனரல் செய், இன்ஆர்கானிக் செய், பிசிக்கல் செய். இன்ஆர்கானிக் செய்ய என்ன செய்யணும்? இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் 9வது எஸ்ஏ ஏ பார்ட், 7வது எஸ்ஏ பி பார்ட். 7வது எஸ்ஏ பி பார்ட் ஒரு 3 வருஷம் வேற மாதிரி கேள்வி போட்டிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் 18 17 16 அந்த விஷயங்கள்ல வரைக்கும் வேற மாதிரி கேள்வி போட்டிருப்பாங்க. மிச்ச விஷயம் எல்லாம் வேற மாதிரி கேள்வி போட்டிருப்பாங்க. சோ அந்த ஆர்டரை பிராக்டிஸ் பண்ணு. ஆர்கானிக் இந்த கன்வர்ஷன் செய்யக்க எல்லா வருஷம் வந்து கன்வர்ஷன்ஸை பிராக்டிஸ் பண்ணு. எல்லா வருஷம் வந்து மெக்கானிசத்தை பிராக்டிஸ் பண்ணு. இப்படி பிராக்டிஸ் பண்ணு. செக்ஷன் ஆர்கானிக் மெக்கானிசம் எல்லா வருஷம் இருக்குதானே. ஸோ செக்ஷனா பிராக்டிஸ் பண்ணிக்க உனக்கு நாலேஜ் கூடும். ஸோ எஸ்ஐஎம் ஸ்ட்ரக்சர் முதலே போட்டேன்னு தெரியுமா? தியரி படிக்கணும். பிகாஸ் தியரி தெரிஞ்சா தான் நீ என்ன செய்யலாம்? செக்ஷனா கொஸ்டின் செய்யலாம். அப்போ ஆர்கானிக் படிக்கிறதா முதல்ல என்ன சொல்லணும்? ஆர்கானிக்ல கன்வர்ஷன் செய்யறதுக்குரிய ப்ராடக்ட்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம் தெரியணும். ஸோ செக்ஷன் ஒரு நாலேஜ் நீ டெவலப் பண்ணி கொண்டு எஸ்ஏ ஸ்ட்ரக்சரை செய். அந்த அப்ப உனக்கு இப்ப 2 விஷயம் நடக்கும்டா. ஒன்று எம்சிக்யூ படிக்க இப்ப நீ இந்த லெவல்ல இருக்கிறாண்டா எம்சிக்கு என்ன செய்யும் என்றால் உன்னை இப்படி தயார்படுத்தி கொண்டு வரும். முதல் இப்படி பிறகு இப்படி. அதாவது எல்லா செக்ஷன்லயும் உனக்கு ஒரு அழகுற நாலேஜ் எம்சிக்கு கொண்டு வந்து விட்டுரும். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு செக்ஷன்லயும் இப்படி ஒரு நாலேஜ் கொண்டு வந்து விடும். சோ உனக்கு அரகுற நாலேஜும் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபுல் நாலேஜும் வரும். எம்சிக்யூ அரகுற நாலேஜ் டெவலப் பண்ற அதே நேரம் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் என்ன செய்யும்? ஃபுல் நாலேஜ் டெவலப் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்பைரல் லேர்னிங். ஒரு செக்ஷனை இப்படியே படிச்சு முடிக்காம இப்படி படிக்க அது நாலேஜ் என்ன செஞ்சு போகும்னு சொல்லி தந்து நான் கூடிக்கொண்டு போகும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் மெத்தட் ஆஃப் ஸ்டடியிங் கெமிஸ்ட்ரி. ஸ்பைரல் லேர்னிங். ஒரு விஷயத்தை ஒருக்கா படிச்சு முடிக்காம திருப்பி நீ படிப்பதன் மூலம் என்ன செய்து கொள்ளலாம்? அந்த பாடம் பத்தின பேசிக் விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். திஸ் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் ஸ்டடியிங் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ ஒவ்வொரு பாடம் படிக்கிறதுக்கு நான் தனித்தனி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஜெனரலா படிக்கிறதுக்கு என்ன செய்? ஸ்ட்ரக்சர் செய். கால்குலேஷன் படிக்கிறதுக்கு என்ன செய்? 9வது எஸ்ஏ பி பார்ட் செய். கேஸஸ் தெர்மோம் படிக்கிறதுக்கு என்ன செய்? 6வது எஸ்ஏ 5வது எஸ்ஏ சி பார்ட்டையும் பி பார்ட்டையும் செய். சிம்பிள். ஆர்கானிக் என்ன செய்? அதுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அதுல என்ன பேப்பர் இருக்கோ அப்படியே செய். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆர்கானிக்ல சில ஐடியா நான் சொல்லி தரேன். லைக் ஆர்கானிக் ஐசோமர் செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடியா வச்சிருக்கேன். அது நான் வேற லெவல் வெளியே காட்டுறேன். அடுத்த விஷயம் அது நான் சொல்லித்தரேன். அடுத்த விஷயம். ஸோ அப்படி சில விஷயம் சொல்லித்தரேன். பிசிக்கல்ல தான் மிக முக்கியம். பிசிக்கல்ல ஸ்டேட்மெண்ட்டும் வரும், கல்குலேஷனும் வரும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? அதான் சொல்லிட்டு போட்டேன். நீ பேப்பர் நம்பர் ஆஃப் பேப்பர் கூட என்ன கூடிக்கொண்டு போகும்? கேர்லெஸ் மிஸ்டேக் குறைஞ்சு வரும். அட் த சேம் டைம் கல்குலேஷன்ஸுக்கு என்ன செய்யணும்? அது நீ தனி எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி. இப்ப நான் ஸ்டேட்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அது மாதிரி வீக்கெண்ட் டேஸ்ல வந்து தனி ஒரு ஃபுல் பேப்பர் செய்வீங்களோ, அந்த ஃபுல் பேப்பர் செய்ய நீங்க கல்குலேஷன் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். அட் த சேம் டைம் நீ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏக்களால படிக்க உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் கல்குலேஷன் நாலேஜ் கூடிக்கொண்டு போகும். ஏன் சொல்ல அப்ப எம்சிக்கு வந்து
ஒரு தனி ஒரு பந்தியை தந்துட்டு விட கேட்பான். நான் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ஒரு வரிக்கு வரி கொண்டு போய் இது நான் பிசிக்ஸ் எஸ்ஏ ஒர்க் அவுட்லையும் சொன்னான். மேபி உங்களுக்கு இன்னும் அப்லோட் பண்ணிட்டு எனக்கு தெரியல, பட் கொண்டு வரேன் அடுத்த விஷயம். ஸோ பிசிக்ஸ் எஸ்ஏ ஒர்க் அவுட்லையும் சொன்னான். பிகாஸ் எம்சிக்கு செய்யற எஸ்ஏ செய்யற பிள்ளை எம்சிக்கு செய்யும். ஏன் எஸ்ஏ ஸ்ட்ரக்சரா கைட் பண்ணி கொண்டு போறதால அந்த பிள்ளை நார்மலா செய்யும். தட்ஸ் த பேசிக் திங் ஆஃப் ஸ்டடிங் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ நான் மிச்ச செக்ஷன் அங்கே வேற செய்து வரல. இந்த ஆர்கானிக்ல ஒரு குட்டி விஷயம் செய்யணும். அந்த விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச சில ஷார்ட் ஐடியாஸ் நான் செய்யக்கூடியது என்ன செய்து விடுறேன், மிச்சம் செய்து விடுறேன். பட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். ஸோ இன்னைக்கு உள்ள விஷயம் சிம்பிள். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டடி கெமிஸ்ட்ரி. ஸோ திஸ் இஸ் தட் ப்ராஜெக்ட் டிகோட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட். வணக்கம் மக்களே, டாடா, பை மக்களே.